Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சபை கூட்டத்திலே தேவன் இன்னைக்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார். சங்கீதத்திலே தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று அங்கே அப்படியாக தாவீது சொல்கின்றார். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நாம் தொழுது கொள்வதற்காக நாம் செல்லும்போது எவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாள் கூட தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனையில் நாம் யாரும் கலந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்தவராக இருக்கின்றபடினாலே அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, இந்த ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆண்டவரே, இந்த சர்வீஸ்ல கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே சர்வீஸை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே செய்யத்தக்கதாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்க இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே கூடி வந்திருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ தீர்க்கதரிசி சொல்வதை போல ஒவ்வொரு ஆண்டவரே கத்தா வீடும் கத்தாவே இன்றைக்கு ஆண்டவரை சபை கூடுதலாக ஆண்டவரை மாற்றப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை உடைய மக்களுக்கு நீர் தந்திருக்கின்றீர். இது ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமம் மையப்படும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பாட்டுக்களினால் உம்மை துய்த்து ஆண்டவரே புகழ்ந்து சங்கீதங்களினால் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து கத்தாவே உம்முடைய வார்த்தையிலே ஐக்கியமுள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தந்து உதவி செய்தோம். இந்த ஊழியக்காரரை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்க போயிருந்த இந்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே, அந்த செய்தி எங்களுக்குள்ளே சென்று கத்தாவே நாங்கள் இன்னுமாய் கத்தாவே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே ஜீவித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மயப்படுத்த கிருபை செய்தல வேணுமாய் இடத்துல வேண்டிக் கொள்வோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் இதற்கு மாத்திரமே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இந்த நேரத்திலே தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக பாடத்திலிருந்து நாம் 85வது பாடலை நாம் பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்று தொடங்குகிற பாடல். என்றும்
விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் இங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் எண்ணம் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே எண்ணம் தாங்கும் தம்புயமே நாம் மைப்படுவதாக நாளும் கூட நம்மை தேவன் அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கின்றார். அவரோடு கூட நாம் மைப்படுவதற்கு தேவன் மிகப்பெரிய கிருபை செய்துள்ளவர்கள் அப்படி நாம் மைப்படும்படியாக நாம் செய்தி கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய கோர செய்தி நாம் செய்தி கடந்து செல்வோம். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே என்ற அந்த கோர செய்தி. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness plus fullness of joy. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Good morning to all of you. உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இந்த நாளிலே சொல்லுவோம். இந்த சமூகத்திலே இந்த அவருடைய சமூகம் என் சந்தோஷம் என்று பாடினோம். எனவே தேவ சமூகத்திலே நிச்சயமாக நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நிச்சயமாக இப்படித்தானே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? Are you happy in the presence of God? Amen. I believe we are happy. Amen. Let us go to the word of God. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். Today I want to read from the book of the Revelation, the last book in the Bible,
the book of the Revelations, chapter 2. அதிக வெளிப்படுத்தின கடைசி புஸ்தகமாகிய பைபிளின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திலே இரண்டாவது அதிகாரம் chapter 2 verse 17 வசனம் 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கள் ஒருவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். Now I want to read this text in English also. ஆங்கிலத்திலே நான் அதை வாசிக்கிறேன். He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. To him that overcometh will I give to eat of the hidden manna, and will give him a white stone, and in the stone a new name written, which no man knoweth, saving he that receiveth it. Amen. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us bow down our head and pray just a minute unto our Lord, நம்முடைய தேவனிடத்தில். Our heavenly Father, எங்களுடைய பரிசுத்த பிதா, பரலோக பிதாவே, we praise you Lord. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you for this morning time. இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for you made gather before you in this day. இந்த சமூக நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் கூடுவதற்கு நீர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Give us this day our daily bread Lord. இந்த நாளிலே எங்களுடைய இன்றைய உணவை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். Give us the revelations from the Bible and the prophet message Lord today. தேவ வேத புத்தகத்திலிருந்தும் தீர்க்கதரிசி செய்தியிலிருந்தும் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பாட்டை நீர் தரும்படி ஜெபிக்கிறோம். அந்த வெளிப்பாடு உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. Let that revelations may glorify you Lord, not ourselves. It may glorify you Lord. அது உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக அந்த வெளிப்பாடு தரும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, we want you to bless everybody that hear and view this message in the Sunday Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord. You bless this word and give the revelation and give the message to us Lord. இந்த வார்த்தைகளை வாசித்து இதில் இந்த ஆசீர்வதித்து இதிலிருந்து செய்தி தாரும். We ask these things in Jesus name. இதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். 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 வாசித்த இந்த வேதவசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. May Lord bless may Lord add the blessings with this word that we read from this text. இந்த வசனத்திலிருந்து today இன்றைக்கு I want to speak a subject. Its name is the spiritual hidden manna. இதிலிருந்து ஆவிக்குரிய மறைவான மன்னா என்று சொல்லி இந்த செய்தியை நான் இந்த காலையிலே நான் இங்கே பேச விரும்புகிறேன். Today I want to speak about what is the spiritual hidden manna. We already knew that hidden manna in the tabernacle, which is in the tabernacle. But what is the spiritual hidden manna? நாம் ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ள மறைவான மன்னா என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். Bible readers, everybody knew that. But what is the spiritual hidden manna? That is the thing. ஆவிக்குரிய மறைவான மன்னா என்பது என்ன? அதுதான் காரியமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பைபிளிலிருந்தும் தீர்க்க செய்தியிலிருந்து நாம் அதை பார்ப்போம். இப்பொழுது வாட் இஸ் த மன்னா? மன்னா என்றால் என்ன? அது தேவதூதர்களின் ஆகாரம், the angels food, தேவதூதர்களின் ஆகாரம், given by God from heaven, பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்டது to the people of Israel in the wilderness. இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக, வனாந்தரத்தில் அவர் வந்தபோது அது கொடுக்கப்பட்டது. அதை பற்றி பார்க்கிறோம். அது வானத்திலிருந்து அவர்களுக்கு விழுந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கு. அதை அவர்கள் பொறுக்கி சாப்பிட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது மன்னா கொத்தமல்லி அளவில் இருந்தது, அது வெண்மையாக இருந்தது, அது கொத்தமல்லி அளவில் சிறியதாக இருந்தது என்று சொல்லி இருக்குது பைபிள். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சேகரித்தார்கள், அதை பொறுக்கி அதை சேகரித்தார்கள். வனாந்தரத்திலே விழுந்தது.
அதை எடுத்து அதை அரைத்து அதை சமைத்து அதை சாப்பிட்டார்கள். பாளையத்திலே தினந்தோறும் விழுந்தது. வாரத்துக்கு 7 நாளிலே 6 நாள் விழுந்தது. The manna fallen in 6 days, but 7th day Sabbath rest. 7ஆம் நாள் ஓய்வு. ஆகவே 6ஆம் நாளிலே அவர்கள் 7ஆம் நாளுக்கு தேவையானதை அவங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். 6th day they should store for the 7th day. 7ஆவது நாளுக்காக அவங்க அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படி இருந்தது. அந்த மன்னாவுடைய டேஸ்ட் என்ன, அதோடைய ருசி என்ன? அது தேன் இடப்பட்ட பணியாரம் போல இருந்தது. பணிகாரம் என்று எழுதியிருக்குது பைபிள். இதெல்லாம் யாத்ராமத்தில் எழுதியிருக்கு. யாத்ராமத்தில் நான் படித்து பார்த்தால் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யாத்ராமம் 16ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கிறது. தேனிடப்பட்ட பணியாரம் போல இருந்தது என்று சொல்லி. ரைட். ஆகவே இதுதான் மன்னா. இதுதான் மன்னா. திஸ் இஸ் கால்ட் த மன்னா, not the hidden manna. This manna is not the hidden manna, but this is the open manna. இது என்னது? இது மறைவான மன்னா அல்ல. இது என்னது? ஓப்பன் மன்னா. இதை ஓப்பன் மன்னா என்று சொன்னார்கள். அதாவது ஓப்பன் மன்னா பாளையத்தில் வெளியரங்கமாக விழுந்த மன்னா. ரைட். இப்போ தீர்க்கதரிசி செய்தியில சில ஒரு செய்தியிலிருந்து நான் படிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து நான் அதை படிக்க விரும்புகிறேன். C1 கோட் C1. இப்போ முதல்ல ப்ராப்பர் சொல்றாரு. செய்தியுடைய தலைப்பு தி ஹிடன் லைஃப் என்ற செய்தி. அந்த செய்தியில பேரா நம்பர் கொஞ்சம் ரைஸ் பண்ணு. பேரா நம்பர் 33, 33வது பேரா. இவ்வளவு நம்ம போவோம். அதுல இருந்து படிப்போம். would eat it. அவர்கள் சாப்பிட அவர்கள் அதை விரும்பினார்கள். they said it was sweet. அவங்க சொன்னாங்க அது ரொம்ப இனிப்பா இருந்துச்சு அப்படின்னாங்க. மன்னாவுடைய டேஸ்ட் என்னது? இனிப்பு. மன்னா ரைட். இனிப்பா இருந்துச்சு. இனிப்பா இருந்தா இப்போ எல்லாருக்கும் தான் பிடிக்கும். எல்லாரும் அதை சாப்பிடுவோம். ரைட். இட் டேஸ்ட் லைக் ஹனி இன் த ராக். அது ருசி எப்படி இருந்ததுன்னா கண்மலையின் தேனை போல இருந்தது என்று சொல்கிறார் தீர்க்கதரிசி. பைபிள் இருக்கு. அது வெள்ளையா இருந்துச்சு மன்னா. அடுத்தது கொத்தமல்லி அளவுக்கு சின்ன சின்ன கொத்தமல்லி சொல்றாங்கல்ல, சமையலுக்கு போறோம்ல, மல்லித்தூள் கொத்தமல்லி, அது மாதிரி இந்த கொத்தமல்லி அளவுக்கு இருந்துச்சு, சின்ன சின்னதா. அதை அரைச்சி அதை சாப்பிட்டா அது கண்மலையின் தேனை போல இருந்துச்சு. பைபிள் எழுதி தேனிடப்பட்ட பணிகாரம் போல இருந்துச்சுன்னு. பணியாரமே டேஸ்டாக தான் இருக்கும். பணியாரம் சாப்பிட்டா ருசியாக இருக்குமா இல்லையா? நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பணியாரமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இது தேன் போட்ட பணியாரம்னா எப்படி இருக்கும்? இன்னும் டேஸ்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு மன்னா எப்படி இருந்தது? ருசியாக இருந்தது. அது கண்மலையின் தேனை போல இருந்தது என்று சொல்லுகிறார். They said taste like honey. அவர்கள் தேனை போல அது தேன் போல அது இனிப்பாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. மன்னா David called it honey in the rock, and that's what it is. தாவீது சொன்னான் அதை கண்மலையின் தேன் என்று சொன்னான். எது கண்மலையின் தேனாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? கண்மலையின் தேனாக இருக்கிறது. சங்கீதத்திலே 18வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? தேனிலும். The word of the Lord is like the honey and also like the pure honey. தெளித்தேன், பியூர் ஹனி, சுத்தமான தேன். தேனிலே ரொம்ப நல்ல தேன், அது சுத்தமான தேன். தேனிலும் மதுரமாக இருக்கிறது. மதுரம் என்று சொன்னால் இனிமை, இனிப்பு. பழைய பாடல் ஒன்று இருக்கிறது, தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்று பழைய பாடல். இயேசுவின் அந்த இனிமையான அந்த நாமம் இது யாருடைய? உலகத்திலே இனிப்பான நாமம், இனிமையான நாமம் என்று சொன்னால் அது யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். இன்பம் இதே, இன்பம் இதே, இயேசுவின் நாமம் இன்பம் இதே என்று பாடுவோம். ஆகவே அந்த மன்னா எப்படி இனிமையாக இருக்கிறதோ அதுபோல தேவனுடைய வார்த்தை நமக்கு இனிமையாக இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், glory. David called it honey in the rock, and that's what it is. அதுதான் அதுவாக இருக்கிறது. Now notice a type. இப்பொழுது அடையாளத்தை பாருங்கள், அடையாளத்தை நீங்கள் பாருங்கள் சொல்றார். The manna never did cease to fall until the day they entered the promised land. Hallelujah. மன்னாவானது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்லும் வரை அது நின்று போகவே இல்லை. ஆமென் என்று தீர்க்க சொல்றார். பைபிள்ல சொல்லிருக்கு, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும் வரை அது நின்று போகவே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இயேசு சொல்கிறார் பாருங்க, நானே வானத்திலிருந்து வந்த மன்னா.
And Jesus said, I am the manna, I am the bread that came out from heaven. So Jesus is the spiritual manna, hallelujah, to the believers, to the Christians. Jesus is the daily bread to the Christians. இயேசு கிறிஸ்து தான் அனுதின மன்னாவாக இருக்கிறார், அனுதின உணவாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று. Glory, hallelujah, praise God. ஆகவே notice this, the manna never did cease to fall until the day they entered the promised land. அவங்க promised landக்கு போற வரைக்கும், அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம், 40 years. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வருஷம் மன்னாவை சாப்பிட்டுருக்காங்க? 40 வருஷம் சாப்பிட்டுருக்காங்க. Free food from heaven, without no cost, no money to buy manna. மன்னாவை வாங்குவதற்கு பணம் தேவையில்லை. நம்மளாம் அரிசி பருப்புலாம் காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டு சாப்பிட்றோம் உணவை. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தார், ஃப்ரீ ஃபுட், இலவசமாக கொடுத்தார். அதை 40 வருஷம் அவர்கள் சாப்பிட்டார்கள். அந்த கானான் தேசத்துக்கு போற வரைக்கும் அது நிக்கல. அப்ப கானான் தேசத்துக்கு போனோன்னு தான் அது என்ன செய்தது? நின்றது என்று அர்த்தம். For the 40 years the same manna fell every day. 40 வருஷமும் அதே மன்னா தினந்தோறும் அவங்களுக்கு விழுந்து இருந்துச்சு. ரைட், ஹalleluya. How you going to take the Holy Ghost and leave it in Pentecost? எப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் எடுத்து அதை பெந்தகோஸ்தேவிலே அந்த பரிசுத்தாவை எடுத்து எப்படி அதை விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்றார். So prophet matches the manna with the day of Pentecost. Hallelujah. The Holy Spirit fall on the day of Pentecost. தீர்க்கதரிசி மன்னாவை பெந்தகோஸ்து நாளிலே விழுந்த அந்த பரிசுத்தாவிக்கு அவர் ஒற்றுமையாக அதை இணைச்சுக்கார், மேட்ச் பண்றார், இணைச்சுக்கார். Brother, it's been one continually Pentecost. இது இடைவிட தொடர்ச்சியாக இருக்கிற பெந்தகோஸ்தேயாக அது இருக்கிறது. Because the hardness of man's heart has failed to eat the manna. That's right. அந்த 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்துக்கு சென்ற போது அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அந்த மன்னாவை அவர்கள் சாப்பிடாமல் விட்டு விட்டார்கள். அங்கிருந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த தாத்தான் கோரா போன்ற அந்த மாதிரி மக்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ரைட், நோட்டீஸ், then it was a time, அது கவனியுங்கள், அது ஒரு அடையாளமாக இருக்குது. Now on the day of Pentecost, when our manna, hallelujah, praise God, our manna is the day of Pentecost. The part of the Holy Spirit, the portion of the Holy Spirit fallen in the day of Pentecost until the 7 church ages. Hallelujah. 7 சபை காலங்களிலே விழுந்த மன்னாவானது பெந்தகோஸ்தே மன்னாவாக இருக்கிறது. praise God. இப்பொழுது பாருங்கள், பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி விழத் தொடங்கினார். பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் மேலறையிலே கூடியிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் 120 பேர் மேலறையிலே கூடியிருந்தார்கள். 120 people gathered in the upper room. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி விழுந்தது. as like the Holy Spirit fallen as like the shower upon them. Not the full pillar of fire, but the full pillar of fire fallen as like the cloven tongue. அக்கினிமயமான நாவுகள் போல it fallen everywhere, it fallen on everybody. ஒவ்வொரு மேலும் விழுந்தது. பாருங்க, தலையில இருக்கு ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவி அப்படியே துண்டு துண்டா மலம் துளிக்கும் போது விழுந்தது. மொத்த பரிசுத்த ஆவி வரல, முழு பரிசுத்த ஆவி, நாட் ஃபுல் ஹோலி கோஸ்ட், முழு பரிசுத்த ஆவி இல்லை. ஹோலி ஸ்பிரிட் டிஸ்ட்ரிபியூட், பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் அப்படியாக பிரிந்து கொடுக்கப்பட்டது, அவர்கள் மேல் இறங்கினது. பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவி இருக்கு. எப்படி வானத்திலிருந்து மன்னா விழுந்தது போல பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்கினது. அப்ப ப்ராஃபட் எதை நினைச்சு காட்டுறாரு, கனெக்ட் பண்ணி காட்டுறாரு பாத்தீங்களா? பெந்தகோஸ்தே அவங்க அங்க வானத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் விழுந்த மன்னா இங்க எதுக்கு அடையாளமா இருக்குது? பெந்தகோஸ்தே நாள்ல விழுந்த மன்னாவுக்கு அடையாளமா இருக்குது. A6 பெந்தகோஸ்தே நாளில் விழுந்த மன்னாவுக்கு அடையாளமா இருக்குது. பெந்தகோஸ்தே நாளிலே விழுந்த மன்னா A6 தான். 7 churches. பெந்தகோஸ்தே நாளிலே விழுந்த மன்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்டாங்களோ, how people of Israel ate the manna 40 years, 40 வருஷம் அவர்கள் சாப்பிட்டது போல இங்கே 7 church ages, during the 7 church ages they ate the open manna, the Pentecostal Holy Spirit. பெந்தகோஸ்தே பரிசுத்த ஆவியை 7 சபை காலங்களிலும் கிறிஸ்டியன் சாப்பிட்டார்கள். அங்கே இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்டது போல பெந்தகோஸ்தே மன்னாவை, பெண்டிகாஸ்டல் மன்னா 7 church age people சாப்பிட்டார்கள் 40 வருஷம். 7 சபை கால உபதேசம் தான்
அந்த ஓபன் மன்னாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்து C2 நெக்ஸ்ட். Notice that it was a time. Now on the day of Pentecost when our manna, as soon as the people had went into the upper room and obeyed the commandment of the Lord Jesus, and they tarried, waited at the city of Jerusalem for the going forth of the Holy Ghost the first time, there came from heaven a sound like a rushing mighty wind that filled and all the house where they were sitting, cloven tongues set upon them like fire. They were all filled with the Holy Ghost and began to speak with other tongues, as the Spirit gave them utterance. Out into the streets they went, a cowardly like bunch of preachers, hid away in an upper room. அதாவது கோழைத்தனமாக ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு 120 பேர் அந்த மேலறையிலே இருந்தபோது அவர்கள் மேல் பரிசுத்த விழுந்தபோது அவர்கள் பயத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப தைரியமா தெருவில் போய் அவங்க எல்லாரும் துணிஞ்சி தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ரைட். பட் ஆல் ஆஃப் தி சடன் தேர் கேம் மன்னா. இப்படி நடந்து கொண்டு 120 பேர் கூடிக்கொண்டிருந்த போது அவர்கள் மேல் மன்னா இறங்கினது. பரிசுத்தாவின் சொல்ல ப்ராஃபட் என்ன சொல்றாரு? மன்னா இறங்கி. அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் என்னது? மன்னா. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் மன்னா. Come pouring down to sustain their souls. அவருடைய ஆத்மாவை திருப்தி பாதுகாக்கத்தக்கதாக திருப்தி அடையத்தக்கதாக அது இறங்கினது. And out into the streets they went with an experience that they would never had before. இதுக்கு முன்பு பெறாத ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்று அவர்கள் போய் அங்கே பிரசங்கம் செய்தார்கள். தெருக்களிலே சென்று பிரசங்கம் செய்தார்கள். A beautiful type of God sustaining His church through this journey to the promised land. இது எதுக்கு அடையாளமா இருக்கின்றால் தேவன் சஸ்டெயின் பண்றாரு நம்முடைய ஆத்மாவை. தேவன் அது விடாமல் தளர விடாமல் அவர் அதை நிலைநிறுத்தி நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர் நம்மை அழைத்து செல்கிறார். க்ளோரி கொண்டு செல்கிறார். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப நல்லா கவனிங்க. பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட the gift and operations and signs and wonders, the healings, இதெல்லாம் பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டது. prophecy gift, அந்நிய பாஷை வரும், தீர்க்கதரிசனம் வரும், அற்புத அடையாளங்கள், இது போல பெரிய இந்த மாதிரி வரங்கள் gift இதெல்லாம் பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டது. இது என்னது? இது மன்னான்ற தீர்க்கதரிசி. இதெல்லாம் என்னது? மன்னா. எது வரைக்கும் ஊற்றப்படும்? அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் செல்லும் வரைக்கும். அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் செல்ற வரைக்கும் மன்னா பொழிந்தது போல பரிசுத்தாவின் அபிஷேகம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வரைக்கும் செல்லும். அவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஊற்ற கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். சரி. ஆகவே 7 சபை காலங்களிலே நமக்கு மன்னா கொடுக்கப்பட்டது, பரிசுத்தாவி அபிஷேகம் கொடுக்கப்பட்டது 7 சபை காலங்களில். இல்லையா? சரியா தவறா? ஆமென். சரியானது. அது மிகவும் சரியானது. 7 சபை காலங்களிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் இப்ப C3 அடுத்த இப்படி பாருங்க. மேலும் அதே செய்தியிலே அதே மெசேஜ் தான் இது. How God brought them in their great place. தேவன் எப்படி அவங்களுடைய பெரிய அந்த இடத்திலிருந்து அவங்களே அழைத்து வந்தார் என்பதாக இருக்கிறது. மோசஸ் one time was told by God, தேவன் மோசஸ் சொன்னார், when the manna began to fall, மன்னா விழும்போது தொடங்கும் போது, the manna was a type of life. மன்னாவானது ஒரு வாழ்க்கை ஜீவனின் அடையாளமாக இருந்தது. Christ coming down from heaven and perishing here on earth that he might give us life. Hallelujah. இது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து மன்னாவாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்கக்கூடிய அதுக்கு மன்னா அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. So there are 3 mannas set in the Bible. பைபிள்ல மொத்தம் 3 மன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் முதல் மன்னா இஸ்ரவேல் தேசத்திலே விழுந்தது. முதல் மன்னா, ஃபர்ஸ்ட் மன்னா. செகண்ட் யாரு? the next manna next manna came from heaven was Jesus Christ.
இரண்டாவது மன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. செகண்ட் மன்னா ஜீசஸ். ஃபர்ஸ்ட் மன்னா நேச்சுரல் மன்னா, முதல் மன்னா இயற்கையான மன்னா, ரெண்டாவது மன்னா இயேசு கிறிஸ்து. ரைட்டு. மூணாவது மன்னா ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் தேர்டு மன்னா. அடுத்தது என்ன இருக்குது? மூணாவது மன்னா இருக்குது. அந்த மூணாவது மன்னா என்னது? அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அந்த மூணாவது என்னதான்? ஹோலி ஸ்பிரிட், தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. மன்னா எப்படி அழிந்து போகிறதோ, அந்த மன்னாவை பொறுக்கி அதை அடுத்த நாள் வச்சிருந்தா அந்த மன்னா அழிந்து போகிறதோ, அது போல இயேசு கிறிஸ்து தனக்காக நமக்காக அவர் தன்னை ஜீவனை அவர் கொடுத்து நமக்காக அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதைத்தான் காட்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் அஸ். அவர் நமக்காக மரித்தார் சிலுவையில். ரைட். இந்த கொண்டு வா. The manna came from heaven, laid on the earth. வானத்திலிருந்து வந்த மன்னா பூமியிலே வைக்கப்பட்டது. இயேசு சொன்னார், I am the bread of the life என்று சொன்னார். ஜீசஸ் நான் வானத்திலிருந்து வந்த மன்னா என்று சொன்னார். பிரெட் என்று சொன்னார். பிரெட்னா மன்னா, உணவு. சரி. அப்போ முதல் மன்னா வானத்தில் வந்தது மாதிரி ரெண்டாவது மன்னா எங்க இருந்து வந்திருக்குது? வானத்திலிருந்து. And notice I am become manna, that means. And notice how the people eating the manna, ஜனங்கள் மன்னாவை சாப்பிடுகிறார்கள். They had to get it quickly and eat it. அவங்க வேகமாக சாப்பிடணும். மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. மெதுவா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. எப்படி சாப்பிடணும் அவங்க? They should eat it hastily. அது ரொம்ப குயிக்கா சாப்பிடணும், வேகமா சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, because when the sun rose, சூரியன் உதித்து விட்டால், சூரியன் உதயமானால், it wasn't long till it was perished. அது ரொம்ப சூரியன் உதிச்சிச்சுன்னா, வெயில் வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் தாங்காது. சாப்பாடுலாம் ரொம்ப நேரம் தாங்க மாட்டேங்குதுல்ல. சோறு தாங்கல, சாப்பாடு கெட்டு போகுது அப்படின்றோம்ல. அது மாதிரி மன்னாவும் கெட்டு போயிடும். எப்போ கெட்டு போயிடும்? சூரியன் உதிச்சு நல்ல வெளிச்சம் வெயில் வந்துருச்சுன்னா. அப்போ வெயிலுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? போய் மன்னா பொறுக்கணும். இவன் பாட்டுக்கு 10 மணி வரைக்கும் தூங்கி 11 மணிக்கு வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் போய் மன்னாவை யாரா எடுக்கிறோன்னு போனான்னா அங்கே மன்னாவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எல்லாம் அப்படியே இட் வில் மெல்ட். அது அப்படியே மெல்ட் ஆயிடும். அது உருகி போய் அது இட் வில் ரோட்டன். அது உருகி அழிஞ்சி அப்படியே போயிடும். Because when the sun rose, it wasn't long till it was perished. The time thereof Christ the Holy Spirit. Hallelujah. The manna was a type that Holy Ghost today. அந்த மன்னா எது அடையாளமா இருக்கிறது? இன்றைக்கு பரிசுத்த ஆவி அடையாளமா இருக்கிறது. Glory. Hallelujah. When the sun rose, the manna will melt. சூரியன் உதிச்சிச்சுனா மன்னா என்ன? அது உருகி போயிடும். ஏஃபை. சூரியன் உதித்து விட்டால் மன்னா உருகி போகும். Did the sun rise today? இப்பொழுது the sun of righteousness, the நீர் இன்றைக்கு சூரியன் உதித்து விட்டதா இல்லையா? Today the sunrise or not? சூரியன் உதித்து விட்டதா இல்லையா? As per the message, as per the prophet said, the sun already rose. Hallelujah. Praise God. The sun has risen. சூரியன் உதித்து விட்டது today. Prophet said, this is the rising of the sun என்ற செய்தி. This cloud came in the opening of the seal is the sun today. Hallelujah. இந்த மேகம் வந்த இந்த மேகமானது முத்திரைகள் திறக்கப்பட்ட நாளிலே வானத்திலே வந்த இந்த மேகம் தான் சூரிய உதயமா இருக்கிறது. இதுதான் சூரிய உதயமா இருக்கிறது மேகம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சூரியன் உதிச்சிருச்சு, சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. அப்ப சூரியன் உதிச்சிருச்சுன்னா அப்ப பாளையத்துல விழுந்த மண்ணா, கேம்ப்ல விழுந்த மண்ணெல்லாம் என்ன ஆயிடுறது? அப்படியே மெல்ட் ஆயிடும். அப்ப இன்னைக்கு சூரியன் உதிச்சிருச்சுன்னா பாளையத்துல கிடக்கிற மண்ணா இன்னைக்கு என்ன ஆகுது? மெல்ட் ஆகும். ஹியர் ஆஃப்டர் இட் வில் நாட் கம் இன்டு யூஸ். இப்பொழுது இனிமேல் அது யூஸ்க்கு, அது பயன்பாட்டுக்கு இனிமேல் வராது. அது மெல்ல மெல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படி கிராஜுவலி இட் வில் மெல்டிங். அது படிப்படியா அது உருக ஆரம்பிச்சிடும். So the Pentecostal gifts and operations gradually will melting today. Hallelujah. Praise God. இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே நாளிலே விழுந்த அந்த மன்னா, அந்த வரங்கள், அந்த அந்நிய பாஷைகள், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் படிப்படியாக என்ன ஆகிறது? அப்படியே உருகி கொண்டே போகிறது. ஏனென்றால் சூரியன் உதித்து விட்டது. ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உதித்து விட்டார். கிறிஸ்து உதித்து விட்டார். ஹல்லேலூயா. பலமுள்ள தூதன் உதித்து விட்டார். அப்ப சூரியன் உதிச்சிருச்சுன்னா 7 சபை காலங்களில் விழுந்த மன்னாவானது உருக தொடங்கி விடுகிறது. ஹல்லேலூயா. 7 சபை காலங்களில் விழுந்த ஓப்பன் மன்னா, வெளியரங்கமான மன்னா, the manna during the 7 church ages now is coming to melting. Hallelujah. Because the 7 seals, the sun has risen. Hallelujah. இப்பொழுது 7 முத்திரையானது it is risen. அது இப்பொழுது என்ன ஆகிட்டது? அது உதிச்சு விட்டுச்சு. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
ஏழு சபை காலங்கள் செய்தி தான் ஓபன் மன்னா, 7 முத்திரை செய்தி தான் ஹிடன் மன்னா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory, praise the Lord. 7 முத்திரை, the 7 seals message is the hidden manna. 7 seals revelation, 7 church message was the open manna, fallen in the camp. பாளையத்தில் விழுந்த அது ஓபன் மன்னாவாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். C4 next quote, அடுத்த கோட்டுக்கு போவோம். ரைட், பேரா நம்பர் 35, hidden manna. நோட்டீஸ், கவனியுங்கள் பிரதர் சகோதரர்களே, then how long was this manna to last? இப்ப பாளையத்தில் விழுந்த மன்னா எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் அவங்களுக்கு விழுவும், கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. It lasted the entire journey. இது அது ஜார்னி, அந்த கடைசி யாத்திரையினுடைய கடைசி வரைக்கும் அது கிடைச்சது, அவர்களுக்கு இருந்தது. Until they hit into another dispensation or into the promised land. அவர்கள் வேறொரு யுகத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது தேசத்துக்கு செல்லும் வரைக்கும் அந்த மன்னா அவர்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. How long is this to last? இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று கேட்கிறார். Until Jesus comes. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது இதுவரைக்கும் நீடிக்கிறது, இயேசு வரும் வரைக்கும். அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வரைக்கும் மன்னா விழுந்துச்சு. அதுபோல புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே மன்னா, வரங்கள் ஆகிய மன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகிய இந்த மன்னா எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்னா, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வரைக்கும், நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் until Jesus comes. இயேசு வர வரைக்கும். இயேசு தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதனால இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நமக்கு மன்னா கிடைக்கும். அப்புறமேட்டு மன்னா கிடைக்காது, அப்புறமேட்டும் கிடைக்கும். வெளியரங்கமான மன்னா கிடைக்காது. என்ன கிடைக்கும்? ஹிடன் மன்னா, உள்ள இருக்கிற மன்னா. Peter said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the Holy Ghost. பேதுரு சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறாரு? அப்போஸ்தலர் 2:38 சொல்லியிருக்கிறார். பேதுரு சொல்லியிருக்கிறார், for the promise is unto you, வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்குது, and to your children, குழந்தைகளுக்கு இருக்குது வாக்குத்தத்தம், and to them that's far off, தூரத்தில் உள்ள அவங்களுக்கும் இது இந்த வாக்குத்தத்தம் இருக்குது என்று சொல்றார். even as many as the Lord our God shall call. நமக்கு மட்டும் இல்ல, தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து அழைக்கிற மற்ற எல்லாருக்கும் கூட இது இருக்குது. என்ன செய்யுது? இந்த வாக்குத்தத்தம் இருக்குது என்று சொல்லி சொல்லுகிறார். how long was it to last? இது எவ்வளவு நாள் இது கடைசியா முடியும், எவ்வளவு தூரம் சென்று இது முடியும்? as many as the Lord our God shall call. hallelujah, praise God. பாத்தீங்களா, இது எவ்வளவு தூரம் அது நீடிக்கும்? நம்முடைய கர்த்தர் வரவழைக்கும், தூரத்திலிருந்து வர வரைக்கும், வரவழைக்கும் மக்கள் வரும் வரைக்கும் இருக்கும். until the call, அழைப்பு இருக்கிற வரைக்கும் இது இருக்கும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கால், தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். இன்னும் சில பேரை தேவன் வரவழைச்சிட்டு தான் இருக்கிறார். அவ்வளவுதான், இனிமேல் யாருமே வர முடியாது, இனிமேல் யாருமே வரலன்னா எல்லாமே நம்ம என்ன செய்யலாம்? க்ளோஸ் பண்ணிடலாம். உறுதியா யாராவது சொன்னாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ராங்கா அடிச்சு சொன்னாங்கன்னு வைங்க, இனிமேல் யாரும் வர முடியாத செய்திக்கு எல்லாம் வந்துட்டாங்க, அழைப்பு முடிஞ்சிச்சு, கால் முடிஞ்சிச்சு, அழைப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிடலாம். அப்படி யாரும் சொல்ல முடியாது. இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் செய்தியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள், இன்னும் புதுசா வார்த்தை சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு தான் வராங்க. அப்ப கால் இருக்குது, அப்ப அழைப்பு இருக்குது. அப்ப அழைப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு காரியங்கள் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory. as many as the Lord our God shall call, and as long as the dispensation of grace lasts. hallelujah, கிருபையின் காலம் முடியும் வரைக்கும், கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் இது இருக்குது, காரியங்கள் இருக்குது. God will still call men and women to his. தேவன் இன்னும் அவருடைய மக்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அழைச்சிட்டு தான் இருக்காரு. பெரிதா அழைக்காம இருக்கலாம், கூட்டமா குழுவா மொத்தமா தேவன் அழைக்காம இருக்கலாம். 1-2 பேராவது வந்துட்டு தான் இருக்கிறாங்க, வரத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க, செய்தியை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இதுல இருந்து என்ன செய்ய, நம்ம ஒரேடியா நம்ம முடிச்சிட முடியாது எதையும். கிருபையின் டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், கிருபையினுடைய காலம் எப்படி ஆரம்பித்ததோ அப்படித்தான் முடியும்.
கிருபையின் காலம் எப்படி ஆரம்பித்தது? பழைய டிஸ்பென்சேஷன் ஆஃப் லா முடிஞ்ச பிறகுதான் டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் ஆரம்பிச்சிச்சு. டிஸ்பென்சேஷன் ஆஃப் லா எப்படி முடிஞ்சா ஒரே நாள்ல கட்டாயிருல, அது சிலுவையிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. படிப்படியாக கிராஜுவலா அது டிக்ரீஸ் ஆனிச்சு. படிப்படியாக கிருபை நியாயப்பிரமாணம் டிஸ்பென்சேஷன் ஆஃப் லா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் போது டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் படிப்படியாக அது ஆரம்பிச்சிச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே போகுது, இது ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. அப்பனா அப்ப டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் எப்படி முடியணும்? படிப்படியாக முடியணும். சிலுவையிலே கிருபையின் காலம் ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சமா ஆரம்பிச்சிச்சு. அது போல நியாயப்பிரமாணம் சிலுவையிலே முடிஞ்சிச்சு. அங்க சிலுவையிலே ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, கல்லனுக்கு கிடைத்தது. அப்புறம் பெந்தகோஸ்தே நாள்ல இன்னும் கொஞ்சம் கிருபை அதிகமாகுது. கிருபை அதிகமாக இந்த நியாயப்பிரமாணம் என்ன ஆகுது? குறையுது. பெந்தகோஸ்தே நாள்ல வந்துச்சு. அப்புறம் கொர்நேலியு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற போது இன்னும் அது புறஜாதிக்கும் அது திறந்தது. அது வரைக்கும் யூதர்களுக்கு தான் இருந்துச்சு கிருபை. இப்ப கொர்நேலியு செய்திக்குள்ள வரும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, பேதுரு அவனுக்கு போய் ஞானஸ்நானம் கொடுத்து அவன் பரிசுத்தாவி பெறும்போது இப்ப புறஜாதிகளுக்கும் கிருபை வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இன்னும் கிருபை திறக்குது, கிருபையின் வாசல் இன்னும் திறக்குது. கடைசியா கிருபை நியாயப்பிரமாணம் எப்ப முடியுது அப்படின்னா, எப்ப எபேசு சபை எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் கிருபை முடிகிறது. எபேசு சபை 7 churches. ஏழு சபை காலங்கள் ஆரம்பித்த எபேசு சபை ஆரம்பித்த போதுதான் எபேசு சபையானது எப்ப ஆரம்பிச்சிச்சு? எபேசியன் சர்ச் ஏஜ் beginning 53 starts at the year 190053. இந்த இயர் 53 53ஆம் ஆண்டு தான் கிபி 53 AD 53 கிபி 53ஆம் ஆண்டு எபேசு சபை ஆரம்பித்தது. இந்த எபேசு சபை எப்போ ஆரம்பிச்சிச்சோ இப்பதான் கம்ப்ளீட்டா இது முடியுது. completely the dispensation of law finished. It starts to finish from the Calvary. கல்வாரியிலிருந்து ஆரம்பித்து finally it finishes in the year 53. This in between அதாவது Calvary and AD 53 is called the overlapping period. அதாவது ஏழு சபை அந்த சிலுவையிலிருந்து கிபி 53ஆம் ஆண்டு வரைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு என்ன பேரு? இதுக்கு பேரு ஓவர்லாப்பிங் பீரியட், ஒன்றின் மேல் ஒன்று செல்லும் காலம். simultaneously the law and the grace was there. ஒரே நேரத்திலே நியாயப்பிரமாணமும் கிருபையும் சேர்ந்து இருந்தது, சேர்ந்து சென்றது. அதே போல the same as அதே போல when at the opening of the 7 seals கிருபை 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது the dispensation of grace is coming to finish. கிருபையின் காலம் அப்பொழுதே முடிய ஆரம்பித்தது. not fully, it starts to finish. அது முழுமையாக அல்ல, அப்பொழுதுதான் அது குறைய ஆரம்பித்தது. இன்னும் அது போய்கொண்டே தான் இருக்கிறது. when it finished, அது எப்பொழுது அது முடியும்? when the call is stopped. கால் எப்பொழுது முடிகிறதோ at the coming of the last person, கடைசி நபர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுதலோடு அது முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கிருபையின் காலம் என்ன செய்யும்? முடியும். அதனால இப்ப கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப சபை காலமும் முடிந்து சபை காலம் முடியலன்னு சொல்ல முடியாது. சபை காலம் முடிஞ்சு அது என்ன பண்ணு? எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அப்ப தொடர்ச்சி தானே. ஏன்னா ப்ராஃபட் கொஸ்டின் ஆன்சர்ல கேட்கிறாங்க, சபை காலம் முடிந்து விட்டதான்னு. தீர்க்கதரிசி சொல்றாரு, சபை காலம் முடிஞ்சிச்சுன்னா இங்கிருந்து சர்ச் என்ன செஞ்சிருக்கும்? இங்கிருந்து போயிரும்ன்றாரு. இங்கிருந்து சர்ச்சு போயிருக்கும் அப்படின்றாரு. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்டென்ஷன்ல இருக்கோம். Now we are in the extension. நம்ம இப்ப அது தொடர்ச்சியிலே கொஞ்சம் கூட்டப்பட்ட காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. சரி, ஓகே. ஆகவே இப்பொழுது நாம் பார்க்கும்போது மன்னா எது வரைக்கும் விழும்? 2 விஷயம் பார்த்தோம். மன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் போற வரைக்கும் விழுந்துச்சு. அதுபோல இன்னைக்கு ப்ராமிஸ்ட் லேண்ட் என்னது? வாட் இஸ் த ப்ராமிஸ்ட் லேண்ட் இன்னைக்கு நமக்கு அப்படின்னு சொன்னா, அவர்கள் இன்னைக்கு வாக்குத்தத்தம், the promise, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தம்
உங்களுக்கும் என்றால் யூதர்களுக்கு, தூரத்துள்ள யாவருக்கும் என்றால் புறஜாதி மக்களுக்கு. கர்த்தர் ஒரு வரைக்கும், மேலும் சொல்றார் ப்ராஃபட், இந்த ப்ராமிஸ் எது வரைக்கும் போவோம், கர்த்தர் ஒரு வரைக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, until the call end, என்றார். அப்ப கடைசி நபர் உள்ள வரைக்கும். இப்ப யூனிவர்சலா கர்த்தருடைய வருகை நடந்துருச்சு. அல்லேலூயா. we believe that universally the coming of the Lord is now finished. யூனிவர்சலி மொத்தத்திலே கர்த்தருடைய வருகை நடந்து விட்டது. the promised land, our theophany body is the promised land. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் தான் என்னது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். our theophany body is the promised land to the bride of Christ. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய சரீரம் தான் நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சரீரம். the body of Christ, the body is the promised land. The bride is the body of Christ at the coming of Christ. கிறிஸ்துவுடைய வருகையிலே who will be the body of Christ? கிறிஸ்துவுடைய வருகையிலே யார் அவருடைய சரீரமா இருப்பார்? ஒரு கணவனுக்கு யார் சரீரமா இருக்கிறார்? who will be the body to the husband? ஒரு கணவனுக்கு யார் சரீரமா இருக்கிறார்? Christ is the husband. கிறிஸ்து தான் கணவனா இருக்கிறார். அப்ப நம்ம யாரு சரீரம்? யாரு? மனைவி தான் சரீரம். ஒரு கணவனுக்கு மனைவி தான் சரீரம். அப்படியானால் கிறிஸ்துவின் சரீரம் கடைசி நாளில் திரும்ப வரும் என்று பைபிள் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரம் பரலோகத்தில் இருக்கிறது. பைபிள் சொல்கிறது கிறிஸ்துவின் சரீரம். அவர் மார்க்கு கடைசி அதிகாரத்தில் அவர் பரலோகத்தில் போய் உட்கார்ந்தார், வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்படியானால் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 7 சபை காலத்திலே பூமியில் இருந்தது கிறிஸ்துவின் சரீரம் அல்ல, அவருடைய ஆவி இங்கு இருந்தது, பரிசுத்த ஆவி இருந்தது. கிறிஸ்து இங்கே இல்லை, அவருடைய பிரசன்ஸ் இங்க இருந்துச்சு, அவருடைய சமூகம் இங்க இருந்தது. வேர் இஸ் கிரைஸ்ட்? அட் தி 7 church ages, 7 சபை காலத்திலே Jesus was there. Body of Christ was there. Body of Christ is in the right hand of the throne of God, in the throne of right hand of the Father. பிதாவுடைய வலது பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்திலே கிறிஸ்து உட்கார்ந்தார். அப்ப 7 சபை காலங்களிலே இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தார் சரீர பிரகாரமாக. அப்ப பூமியில இல்லையா நீங்க? அப்ப இங்க என்னதான் இருந்துச்சுன்னு கேட்டா, பூமியில இருந்தாரு, அவர் இல்ல, அவருடைய ஆவி இருந்தது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பவுல் சொல்றார். பரிசுத்த ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவி, அதுதான் இங்க இருந்தது, அதுதான் தேவனுடைய ஆவி. இப்ப தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கடைசி நாளிலே அந்த கிறிஸ்துவின் சரீரம் பூமிக்கு வரும் என்று சொன்னார். ப்ராஃபட் சொல்றார். ப்ராஃபட் சேஸ், in the last days the body of Christ will return to the earth. கடைசி நாள்ல கிறிஸ்துவின் சரீரம் பரலோகத்திலிருந்து திரும்பும். இப்போ ஒரு மிஸ்ட்ரி, இப்போ ஒரு சீக்ரெட், ஒரு கேள்வி, எது கிறிஸ்துவின் சரீரம்? ஒரு கணவனுக்கு சரீரம் யாரு அப்படின்னா அவனுடைய மனைவி. so who will the corporal body of Jesus? கிறிஸ்துவுடைய இயேசுவுடைய மாமிச சரீரம் யாரா இருக்க முடியும்? அவருடைய மனைவி, his wife. hallelujah, bride of Christ. அப்படியானால் கிறிஸ்துவின் சரீரம் பூமிக்கு திரும்பும் என்று சொல்லி இருக்கிறது. These theophany bodies are the body of Jesus Christ returning from heaven. hallelujah. இந்த ஆவிக்குரிய சரீரம் தான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு திரும்பினது. இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஹல்லேலூயா. இது முத்திரை திறக்கும் போதே வந்துருச்சு. நீதியின் சூரியன் வெளிப்பட்டு விட்டது. இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே இயேசு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. In this theophany body Jesus came inside. இதுக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்கிறார்? பிரைடுடைய தியாஃபனி பாடிக்குள்ள இயேசு கிறிஸ்து தான் வந்து இறங்கி வந்துட்டார். இப்போ ஒரே ஒரு வேலை தான் மிச்சம். இன்னும் மிச்சம் என்ன இருக்குது? ஒரே ஒரு வேலை இருக்குது. இந்த மாமிச சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமாவும் இந்த மாமிச சரீரத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியும் அவருக்கு தேவையா இருக்கு. வேணா அவருடைய இந்த நம்ம கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்தவர்கள் சபை காலத்து விசுவாசிகள், மனவாட்டிக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது, அவங்களுக்குள்ள ஆத்துமா இருக்கு. அந்தந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு அந்தந்த ஆத்துமா தேவை, அவங்க ஆத்துமா தேவை. அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவிய தேவனுக்கு தேவை. ஆகவே டிஸ்பென்சேஷன் முடிஞ்ச பிறகு, முடியும் போதுதான் அந்த மன்னவானது நின்றுச்சு அப்படின்றார். அது போல இன்னைக்கு டிஸ்பென்சேஷன் முடியும் போதுதான் இன்னைக்கு மன்னவானது என்ன செய்யும்? நிக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க சொல்றாரு. இப்ப டிஸ்பென்சேஷன் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப ஜென்டைல் டிஸ்பென்சேஷன் முடிஞ்சிருச்சு. ஆஸ் பெர் ப்ராஃபட் ஸ்டேட்மெண்ட், தீர்க்கதரிசியுடைய ஸ்டேட்மெண்ட் படி ஜென்டைல் டிஸ்பென்சேஷன் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு.
பட் இட் எக்ஸ்டெண்டட். ஆனா இது கொஞ்சம் என்ன இருக்கு, நீட்டிக்கப்பட்டிருக்குது. பை த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபையினால இது என்ன செஞ்சு கொஞ்சம் நீட்டிக்கப்பட்டிருக்குது. ரைட், சரி. அதனால 7 சபை காலங்கள் தான் 7 சபை காலங்கள் தான் கிருபையின் காலம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். அப்ப சபை காலம் இருக்கிற வரைக்கும் இந்த மன்னாவானது உளுந்துகிட்டு தான் இருக்கும், ஓப்பன் பண்ணா இருக்கும். சரி, இப்ப C9 ஓகே. C9 Christ is the mystery of God revealed என்ற செய்தி. செய்தியுடைய தலைப்பு கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலா இருக்கிறார் என்ற செய்தி. பாரா நம்பர் 637, பாரா நம்பர் 637. ரைட், இங்க அது தூக்கிங்க மேல. ரைட், ரெண்டு கட்சி. நாட் நோயிங், ஆஃப் கோர்ஸ், நாட் நோயிங், நமக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆஃப் கோர்ஸ், உண்மையிலே. பீயிங் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். யூ வாட்ச் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நாட் நோயிங் திஸ், ஆனால் இதை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். இதை அறியாம நீங்க இருக்கிறீங்க. God knows it, தேவன் அதை அறிந்திருக்கிறார். எதை நீ சொல்ல போற விஷயம். But if you will turn and look at the clock, நீங்கள் கடிகாரத்தை திருப்பி நேரத்தை பார்ப்பீர்களானால், it's on the dot 2 o'clock, இது சரியாக 2 மணி. 2 மணி, the end of the second pull. Hallelujah, the end of the second pull. சரியா 2 மணி, மத்தியானம் 2 மணி. இது இரண்டாம் இழுப்பின் முடிவு. End of the second pull. The third pull is at hand. See, hallelujah, praise God. Third pull is at hand. இரண்டாம் இழுப்பு முடிந்து விட்டது, மூன்றாம் இழுப்பு சமீபமாக இருக்கிறது. மூன்றாம் இழுப்பு சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். கீழே இங்க வாங்க. அப்ப ஒரு பாட்டு பாடுகிறார், at the name of Jesus bowing. இப்ப பாட்டு பாடுறாரு, தீர்க்கதரிசி குரல் மாறிடுது. டேப் வச்சிருந்தா கேளுங்க. அதுபோல செல்போன்ல ஸ்ட்ரீமிங் வச்சிருந்தீங்கன்னா, நெட் வச்சிருந்தீங்கன்னா, செல்போன்ல இந்த பேராவை எடுத்து வச்சு நீங்க அப்படியே அந்த நெட்ல வச்சுக்கிட்டே ஸ்ட்ரீமிங் போடுங்க. ஸ்ட்ரீமிங் போட்டீங்கன்னா வாய்ஸ் உங்களுக்கு வரும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா அப்படியே குரல் மாறிடும். தீர்க்கதரிசி குரல் என்ன செஞ்சிடும், மாறிடும். முதல் வேற சுருதியில பாடிட்டு இருப்பாரு, ஒரு கட்டையில பாடிட்டு இருப்பாரு, அப்படியே 7 கட்டைக்கு 8 கட்டைக்கு போயிடுவார். ஒரு கட்டையில இருந்து 8 கட்டை சுதிக்கு போயிடுவார் தீர்க்கதரிசி. அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப அது பாருங்க. Did you notice the spirit take the same song and picking it up and active higher like that? நீங்க கவனிச்சீங்களா அப்படின்றாரு. நீங்க கவனிச்சீங்களா? The spirit take the same song. இந்த பாட்டை யாரு போய் எடுத்து பாடுறாரு? அவரு பரிசுத்தாவி பாடுறாரு. ஹalleluya, praise God. glory. இப்ப பாட்டை யாரு பாடுறாரு? அப்ப இவ்வளவு நேரம் யார் பாடிட்டு இருந்தாரு? தீர்க்கதரிசி தான் பாடினாரு. இவ்வளவு நேரம் அந்த பாட்டுக்கு ப்ராஃபட் பண்ணாரு. இரண்டாம் இழுப்பு முடிஞ்சிருச்சு, மூன்றாம் இழுப்பு ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னோனையும், now who is singing this song? The Holy Spirit. பரிசுத்தாவி பாடுறாரு. Holy Spirit singing this song in higher octave. சுருதி இன்னும் மேல போறாரு, 8 கட்டைக்கு போயிடுறாரு. ஹalleluya, praise God. The next pull is at hand. Amen. ஓஹோ, அடுத்த இழுப்பு இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சு. அப்ப இந்த செய்திப்படி இரண்டாம் இழுப்பு முடிஞ்சிச்சா இல்லையா? தீர்க்க செய்தியில முடிஞ்சிருச்சு. தான் அவரே சொல்லிட்டாரு, செகண்ட் புல் எண்ட் அப்படின்ட்டு. இரண்டாம் இழுப்பு முடிஞ்சிருச்சு, மூணாம் இழுப்பு ஆரம்பிச்சிருச்சு. எப்ப, எந்த வருஷம்? 1963 வருஷம். ஆஃப்டர் ஓப்பனிங் 7 seals, 7 முத்திரை திறக்கப்பட்டது. செகண்ட் புல் ended, third pull started. So it means one dispensation finishing and another dispensation is starting. Hallelujah. ஒரு யுகம் முடிந்து இப்பொழுது என்ன யுகம் ஆரம்பிக்குது? இரண்டாம் யுகம் ஆரம்பிக்குது. வேறொரு யுகம் ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த யுகம் ஆரம்பிக்கின்றது அடையாளம் காட்டுறதுக்காக இப்ப தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அவருக்குள்ள இருந்து பரிசுத்தாவி வந்து சுருதியை மாத்துறாரு. Holy Spirit singing the song but changing the scale. சுருதியை மாத்தி பாடுறாரு. ஏன் சுருதியை மாத்தி பாடணும்? ப்ராப்பர்ட் பாடணும், அதே சுருதியில பரிசுத்தாவி பாட வேண்டியது தானே அப்படின்னா இல்ல. எதுக்கு பாடுறாரு அப்படின்னா, புல்லு முடிஞ்சிருச்சு, இழுப்பு முடிஞ்சு வேற இழுப்பு ஆரம்பிக்குது. அப்பனா ஒரு சுருதியை மாத்தி இன்னொரு சுருதியில பாடினா தானே பொருந்தும். ஹalleluya, praise God. அதனால இன்னைக்கு தேவன் ஒரு இசையில ஒரு மாற்றத்தை நம்ம காட்டிட்டார். ஹalleluya, praise God. இசை மாற்றம். This is the music change, the symphony of God. Hallelujah, glory. இது இசை மாற்றம். முதல்ல ஜீசஸ் வந்தாரு. First Jesus came. முதல்ல இயேசு கிறிஸ்து வந்தாரு.
பாடினார். he sang the same song but it was solo. இயேசு பாடினார். அப்ப அது என்னது? தனி பாட்டு. இயேசு கிறிஸ்து பாடின போது ஜீசஸ் பிக்சர். இயேசு கிறிஸ்து பாடின போது சோலோ பாடினாரு. சோலோ பாட்டுன்னா என்னது? ஒரு பாட்டை ரெண்டு விதமா பாடலாம். முதல்ல தனியா ஒருத்தவங்க பாடுறாங்களே தனி பாட்டுன்னு, அந்த தனி பாட்டுக்கு பேர் தான் என்னது? சோலோ. ஜீசஸ் இஸ் த சோலோ சாங். இயேசு தான் என்னது? தனி பாட்டு பாடினார். 7 சபை காலமா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தனி பாட்டு பாடுறாரு. ஆஃப்டர் த ஓப்பனிங் சீல், ரைட், ஆஃப்டர் த ஓப்பனிங் த சீல்ஸ், முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு இப்ப தியோபனி கேம் டு தி எர்த். இப்பொழுது ஆவிக்குரிய சரீரங்கள் இறங்கி வருது. Now the bride of Christ, Jesus in the bride of Christ. இயேசு கிறிஸ்து மணவாட்டிக்குள்ள இருக்கிறார். இப்போ again he is singing, மறுபடியும் அவர் பாடுறாரு. என்ன எப்படின்னா, now this is not the solo song. இப்பொழுது இது தனி பாடல் அல்ல, this is the symphony. Hallelujah, praise the glory. This is what this is? This is symphony. சிம்பனினா பேரு பல பேர் சேர்ந்து இசைக்கிறது பாடுறது தான் என்னது? சிம்பனி. இப்போ உங்களுக்கு புரியுதா? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல என்ன இது? அங்கே பரலோகம் திறக்கப்பட்டது, அங்கே சிங்காசனம் வைக்கப்பட்டது, அங்கே சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கங்களும் மின்னல்களும் சத்தங்களும் புறப்பட்டு சென்றது. The voices came from heaven, not the voice but the voices, the sound of many people. That's the voices. The voices means Christ with bride. Hallelujah. கிரைஸ்ட்னா ஒரு வாய்ஸ். சத்தம் புறப்பட்டு போனுச்சுன்னு சொல்லியிருந்தா அது யார் பேசுனது? பரலோகத்துல சத்தம் போனுச்சுன்னா அது இயேசு. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது? the voices, சத்தங்கள். Christ and bride sing song. அதான் என்னது? சிம்பனி. அப்ப 7 சபை காலங்களிலே தேவன் தனி பாடல் பாடினாரு, சோலோ பாடினாரு. செகண்ட் புல் நடந்துச்சு. இப்பொழுது 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது இப்பொழுது தேவனும் மணவாட்டியும் சேர்ந்து இப்பொழுது குழு பாடல் சிம்பனி பாடுகிறார்கள். அல்லேலூயா. சுருதி மாறுது. சுருதி ஏறு இறங்கல. சுருதி என்ன செஞ்சிருக்கு? ஏறி இருக்கு, ஹையரா போயிருக்கு. ஒன் ஆக்டிவ் ஹோலி ஸ்பிரிட் sang the song, ஒன் ஆக்டிவ் ஹையர். பரிசுத்தாவி அந்த பாடலை பாடினார். ஒரு சுருதி இல்ல, நிறைய சுருதி. 7-8 கட்டைக்கு போயிட்டார், மேல போயிடுச்சு. 2ஆவது எழுப்போட 3ஆவது எழுப்பு என்னது? மேல. அது அருமையான சகோதரர்களே, 7 சபை காலங்களிலே விழுந்த பரிசுத்தாவி, 7 சபை தூதருக்குள் இருந்த பரிசுத்தாவி, 7 சபை காலத்துல வேலை செய்த பரிசுத்தாவி வெளியரங்கமான மண்ணா. இது ரொம்ப நாளைக்கு பெய்யாது, இது நின்னுரும். இது ஒரு நாள் என்ன செய்யணும்? இது நின்னுரும். அது மட்டும் இல்ல, சூரியன் உதிச்சா இது என்ன ஆயிரும்? மெல்ட் ஆயிரும், உருகி போயிரும். சூரியன் உதிச்சா இது என்ன ஆயிரும்? மெல்ட் ஆகி இது உருகி போயிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் காட். அது உருகி போய் எங்க போயிடணும்? அது உருகி போய் அது எங்க போகணும் என்றால் அது உருகி நேரா சூரியனுக்கே போயிடணும். பிஃபோர் பனித்துளி. இப்ப பாருங்க, பனித்துளி கதையை பற்றி பாருங்கள். this is the dew, snow dew, பனித்துளி என்று பெயர். dew drops. இந்த பனித்துளியை பற்றி ஒரு கதை இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறார், பனித்துளியானது இலைகளின் மேல் இப்படியே சூரிய வெளிச்சத்திலே அப்படியே மின்னிக் கொண்டிருந்தது. அப்படியே அது அப்படியே ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு, நடுங்கிட்டு இருந்துச்சு, ட்ரம்பிளிங், நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்பொழுது இலை கேட்டுச்சான், அங்க இருக்கிற இலைகளும் அங்க இருக்கிற பூச்சிகள்லாம் கேட்டுச்சான், ஏன் நீ நடுங்கிட்டே இருக்க? பயப்படுறியா? சூரியனை பார்த்து நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதான் நடுங்குற அப்படின்னு. நாங்களாம் பத்தியா தைரியமா இருக்கோம், நாங்களாம் நடுங்கல பாரு, சூரியனை பார்த்து எல்லாம் நடுங்குதா? இல்ல, பனித்துளி மட்டும் என்ன ஆகுது? அப்படியே ஆடுது, அப்படியே ஷேக் ஆகுது. இலையும் சொன்னிச்சா, நாங்களாம் நடுங்கல, நாங்களாம் பயப்பட மாட்டோம் சூரியனுக்கு. அங்க இருந்த பூச்சிகள்லாம் சொன்னிச்சா, நாங்களாம் நடுங்கல பாரு, தைரியமா இருக்கு, நீ ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்க பயந்து சூரியனை பார்த்து? அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிச்சிக்கலாம், பரியாசம் பண்ணிச்சிக்கலாம், ஜோக் சொல்லிச்சிக்கலாம் அதை பத்தி. அப்ப பனிப்புத்துளி சொல்லிச்சா, நான் நடுங்கல, சந்தோஷமா நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சான். அல்லேலூயா, பிரைஸ். ஏன்னா ஏன் இப்படி ஆடுற அப்படின்னு? ஏன்னா சூரியன் உதிச்சிச்சுல, இன்னும் கொஞ்ச நேரம் எங்க இருந்து வந்தனோ அங்கேயே மறுபடியும் போறேன். அல்லேலூயா, நீங்க போக முடியாது, நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் வானத்திலிருந்து வந்தேன், நான் சூரியன் இடத்துல தான் வந்தேன், மறுபடியும் எங்க போகிறேன்? நான் சூரியனுக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிச்சார். ஏன்னா கொஞ்ச நேரத்தை அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்தில் இந்த பனித்துளி எல்லாம் ஆயிடுச்சு, வேப்பர் ஆயிடுச்சு, ஆவி ஆயிடுச்சு, ஸ்பிரிட் ஆயிடுச்சு, ஆவியாய் மறைஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சிச்சு. ஆக இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் சொன்னார், நான் தேவனிடத்தில் வந்தேன், மறுபடியும் தேவனிடத்துக்கு போகிறேன் என்று சொன்னார். மனுஷகுமாரன் முன்பிருந்த இடத்துக்கு ஏறி செல்வதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்று இயேசு கேட்டார். அவர் யாரு?
அவர் பூமியில் இருந்தபோது குமாரனாக இருந்தார், ஆகவே இதை சொன்னார். ஆனால் இப்பொழுது அவர் குமாரன் அல்ல, இப்பொழுது அவர் யாரு? ஒரு பிதா. இப்பொழுது குமாரன் யார்? இன்னைக்கு பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், மணவாட்டி தான் இன்னைக்கு குமாரன். இப்போ மணவாட்டி சொல்லலாம் அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு மணவாட்டி சொல்லலாம். ஏன்னா மணவாட்டி இப்பொழுது சன்ஷிப்குள்ள வந்துட்டா. ஹல்லேலூயா. Now bride is in the sonship. Now she became the son and daughters of God. அதனால இன்னைக்கு மணவாட்டி சொல்லலாம், I came from the father, I will go to the father. ஹல்லேலூயா. ஆகவே மணவாட்டி சொல்லலாம், நான் பிதாவின் இடத்தில் வந்தேன், மறுபடியும் பிதாவின் இடத்துக்கு போக போகிறேன் என்று சொல்லலாம். எப்படி பனித்துளி வானத்திலிருந்து வந்ததோ மறுபடியும் அங்கே போக போகிறது. ஹல்லேலூயா. இந்த பனித்துளி எடுத்து போறதுக்கு தான் சூரியன் உதிக்குது. ஹல்லேலூயா. சூரியன் எதுக்கு உதிச்சிருக்கு? இந்த பனித்துளியை கொண்டு போறதா. இன்றைக்கு நீதியின் சூரியன், அந்த மேகம் எதற்கு உதித்திருக்கிறது இன்றைக்கு? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீதியின் சூரியன் cloud. இன்றைக்கு இந்த மேகம் எதற்கு உதித்திருக்கிறது என்றால், glory, hallelujah, நம்மை மறுபடியும் நம்மை தேவனிடத்துக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக, நம்மை ஆவிக்குரிய ஸ்தலத்துக்கு கொண்டு செல்வதற்காக உதித்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அடுத்து கொடுப்போம் C5. How long this is to last? இந்த மன்னா எப்ப நிக்கும்? when it will cease, எப்ப அது நிறைவடையும் அப்படி பார்த்தா சொல்றாரு, until Jesus comes. எப்ப வரைக்கும் இருக்குமா? இயேசு வர்ற வரைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டா அதெல்லாம் என்ன ஆயிரும்? நின்னுரும். அப்படின்னா நிற்க தொடங்கும். ஒரேடியா தான் சொன்ன, ஒரேடியா ஒரு நாள் நிக்காது, நிக்க தொடங்கும், கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். அதனால சபை காலம் தேஞ்சிக்கிட்டே போகுது. எப்படி நிலா தேஞ்சிக்கிட்டே போகுது, சபை காலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரைட். அதே நேரத்தில் மணவாட்டி காலம், மணவாட்டி சபை சூப்பர் சர்ச்சு வளர்ந்துக்கிட்டே போகுது, சர்ச்சேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுது, சூப்பர் சர்ச் வளர்ந்துக்கிட்டே போகுது, பிரைடேஜ் வளர்ந்துக்கிட்டே போகுது. ரைட். ஒரு டிஸ்பென்சேஷன் முடியுது, சபை காலம்ன்ற டிஸ்பென்சேஷன் யுகம் முடியுது. இப்ப சீல்ஸ்ன்ற டிஸ்பென்சேஷன் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7 முத்திரை திறம்புத்தோனையும் மணவாட்டிக்கு புது யுகம் ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. glory. 7 முத்திரை திறந்ததுல புது நியூ டிஸ்பென்சேஷன், the 7 seals opening, new dispensation ஆரம்பிச்சிருச்சு. glory. Peter said, repent ye and are punishment, for the promise is unto you and to your children and to them that follow, even after me. ஆகவே அருமையான சகோதரர்களே, நாம் இந்த காரியங்களை பார்க்கும்போது இந்த கடைசி நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. F5. இன்னைக்கு நம்ம மத்தியில சூரியன் உதிச்சிருச்சு. A5. இந்த cloud, இதுதான், this cloud is the rising of the sun. இந்த மேகம் தான் நீதி, righteous, this cloud is the sun of righteousness. இதுதான் நீதியின் சூரியன். it risen, இது உதிச்சிருச்சு. நீதியின் சூரியன் உதிச்சா மண்ணால என்ன ஆயிரணும்? மெல்ட் ஆயிரும், கரைஞ்சிரும். பாளையத்தில் விழுந்த மண்ணா கரைஞ்சிரும். பரிசுத்தாவியாகிய மண்ணா வரங்கள், அந்நிய பாஷைகள், இந்த மாதிரி சபைக்கால உபதேசங்கள், இதெல்லாம் மண்ணா கிடையாது. பாளையத்தில் வந்த மண்ணா இது படிப்படியா இது அப்படியே உருக ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. இது குறைஞ்சிக்கிட்டே வருது. இது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா எது அதிகமாயிட்டே வருது? 7 முத்திரை செய்கின்ற வெளிப்பாடு மணவாட்டிக்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சரி. இப்பொழுது பாருங்கள், நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தோம், ஜெயங்குலவர்களுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லியிருக்கேன். ஜெயங்குலவர்களுக்கு மறைவான மன்னா கிடைக்கும். இப்ப பாளையத்தில் இருந்த மன்னா மறைவான மன்னா இல்ல, வெளியரங்கமான மன்னா. அது புழு பிடிச்சு போயிடும், அழிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும், உருகி போயிடும் எல்லாம். ஆனா மறைவான மன்னா கெட்டு போகாம அப்படியே கலசத்துல இருக்கும். B1. நாம் இப்பொழுது ஆசரிப்பு கூடார படத்துக்கு போவோம், டேபர்னாக்கிள். இப்ப இதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய லே அவுட் என்று சொல்லக்கூடிய படம். அதுல பொருள்களை பத்தி வழங்கும் பழகம், செக்ஷனல் வியூ, அது வெட்டப்பட்ட தோற்றம். ரைட். இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காம்பனன்ட்ஸ் என்ன, அந்த பொருள்கள் என்னன்னு பார்க்கிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ் கேட், ஆசரிப்பு கூடாரம் கேட். ஒரு மனிதனுக்கு உள்ள வரணும்.
உள்ள வந்தா அவன் முதல்ல பார்க்குற முதல் காம்பனன்ட் என்ன, பொருள் என்ன, இந்த ஆல்டர், சாக்ரிஃபைஸ் ஆல்டர்னு பேரு. இது பேரு பலிபீடம் என்று பெயர். இங்கே பலி செலுத்துவாங்க, ஆடு மாடு இதெல்லாம் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ள கொண்டு போவாங்க. ரைட், முதல்ல பலிபீடம் வாங்க, அது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், ஃபயர் பர்னிங். ரைட், அடுத்தது லீவர், இந்த பிராஸ் லீவர், வாட்டர் டேங்க், வெண்கலத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், வெண்கலத்துல ஒரு தண்ணி தொட்டி, இதுல கழுவிக்கிட்டு அவங்க தங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு சுத்திகரிச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. தேவ சமூகத்துக்கு செல்லும்போது சுத்தமா போகணும், சுத்தமா போகணும். ஆனால் அநேக தேவ சமூகத்துக்கு வரும்போது நல்லா வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட் இதெல்லாம் போட்டு நல்லா செட்டெல்லாம் அடிச்சு குளிச்சு கிழிச்சு பழமெல்லாம் வருவாங்க. ஏன்னா தேவ சமூகத்துக்கு சுத்தமா போகணும்னு. இந்த சுத்தம் நல்லது தான், ஆனா இதை விட எது சுத்தமா இருக்கணும், நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். இதுவும் நல்லது தான், ஆனா இதை விட இது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த வெளி சுத்தத்தை மனிதர்கள் எதிர்பார்க்கிறோம், ஆனா தேவன் இதை பார்க்கல. அவர் எதை பார்க்கிறாரு, இருதய சுத்தம். அதனால நம்ம பாவத்தை சுத்திகரிச்சு அறிக்கை செய்து சுத்திகரிச்சுக்கிட்டு நம்ம உள்ள வரணும். ஆண்டவர் சமூகத்தை தொழுதுக்குள்ள வரணும். தேவனை தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். வெளி சுத்தத்தோட உள் சுத்தம் ரொம்ப முக்கியம். ரைட், சரி. இப்ப இது வரைக்கும் ஓப்பனான இடம், இது வரைக்கும் திறந்த வெளி. இப்ப இதுதான் கூடாரம். இங்கதான் என்ன இருக்குது, கூடாரம் இருக்கு. இந்த கூடாரத்துக்குள்ள முதல்ல உள்ள சென்றோம்னா கூடாரத்துல 3 பொருள்கள் இருக்கிறது. 3 காம்பனன்ட்ஸ், 3 பொருள்கள் இருக்கிறது. அந்த 3 பொருள் என்னது, லெஃப்ட் சைடுல இடது பக்கத்துல பார்த்தா 7 கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு, 7 குத்துவிளக்குகள் இருக்குது. ரைட் சைடுல the டேபிள், ஒரு டேபிள் இருக்குது. the shoe bread, upon the table 12 shoe breads placed on the table. அந்த டேபிள் மேல 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி உள்ள போனோம்னா கோல்டன் இன்சென்ஸ் ஆல்டர்னு பேர். இது அப்ப ஆசீர்வதிக்கிறது எத்தனை பலிபீடம் இருக்குது, there are 2 altars. ஆசீர்வதிக்கிறது 2 பலிபீடம் இருக்குது. ஒன்று பலிபீடம், இது சாக்ரிஃபைஸ் ஆல்டர், இன்னொன்று என்னது, தூபபீடம். 2 பீடம் இருக்குது. இதே இந்த இயற்கையான ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயற்கையான ஆசரிப்பு கூடாரம் எது அடையாளமா இருக்குது, the natural tabernacle is type to the heavenly tabernacle. அப்ப இங்க 2 பலிபீடங்கள் இருந்தா அப்ப பரலோகத்துல எத்தனை பலிபீடம் இருக்கணும், there should be 2 altars. 2 பலிபீடம் இருக்கணும். பரலோகத்துல இருக்க ஒரு பலிபீடத்துல தான் யூதர்கள் அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே எதுவரைக்கும் எங்கள் மேல் நீர் இதா இருப்பீர், எங்கள் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர், எங்கள் எதிரிகளை பழிவாங்கும் ஆண்டவரே, எங்களை கொன்றவர்களை பழிவாங்கும் ஆண்டவரே என்று கதறிக் கொண்டிருந்தார்கள். பலிபீடத்திற்குள்ள ஆத்மாக்கள், souls under the priest, souls under the altar. இங்கே இந்த பலிபீடத்திலே, பரலோகத்தில் இருக்கிற இந்த பலிபீடத்திலே கதறிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார், தீர்க்கதரிசிகள். ஹிட்லர், எக்மன், ஸ்டாலின், முசோலினி இவர்கள் காலத்திலே மரித்த ஜூஸ், நாட் ஜென்டைல், நாட் பிரைட், ஜூஸ். இந்த பலிபீடம் இருந்தார்கள். ஆனால் பரலோகத்திலே வேறொரு பலிபீடம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். there are another altar in heaven. இது என்னது, இதுதான் இன்சென்ஸ் ஆல்டர். இந்த பலிபீடத்தில் யார் இருக்கிறார்கள், the bride of Christ was in that altar in heaven, the paradise. Hallelujah, that is called the paradise. என்னது, பரதீஸ். முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அங்கிருந்து அவர்கள் இப்பொழுது இறங்கி பூமிக்கு வந்திருக்கிறார்கள். The theophanies returned to the earth from the incense altar in the heaven. பரலோகத்தில் இருக்க பலிபீடம். அதையும் கடந்து உள்ள போனோம்னா 3வது இடம். இந்த 3 இடங்களுக்கு 3 பெயர்கள் இருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆங்கிலத்திலே the sanctuary, the கோர்ட் என்ற பெயர் இருக்கு. முதல்ல பிரகாரம், அடுத்தது sanctuary, அடுத்து பரிசுத்த ஸ்தலம், holy place என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்து 3வது இடத்துக்கு holy of holies என்று சொல்லக்கூடிய the most holy place, மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்தலத்துக்கு போகும்போது ஒரு திரை இருக்குது. இந்த திரையை திறந்து தான் உள்ள போகணும். இதுக்கு பேர் தான் உள்திரை என்று பெயர். இதுக்கு பேர் தான் உள்திரை. this is called the inner veil, உள்திரை. இந்த திரை தான் இயேசுக்கு சிலுவையில் மரித்த போது 2ஆக கிழிந்தது தேவாலயத்திலே. இதன் உள்ளே சென்றால் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதன் உள்ளே சென்றால் என்ன இருக்கும், உடன்படிக்கை பெட்டி இருக்கும். தேவ சமூகம். this is called the sanctuary, the presence of God, the oracle of God. தேவ சன்னிதானம், சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய தேவ சமூகம், அந்த உடன்படிக்கை பெட்டி. அப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது, 3வது ஸ்தலத்தில் இருக்குது. உடன்படிக்கை பெட்டி 3வது இடத்துல இருக்குது. சரி,
இங்க ஒரு பொருள் சாப்பிடுறது கொடுப்பாங்க. இங்க இருக்கவங்க எதை சாப்பிடலாம்? இங்க இருக்கவங்க ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டா, பசி வந்துச்சுன்னா என்ன சாப்பிடலாம்? பலிபீடத்தில் இருக்க பலியில வேணா ஏதாவது கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க, அதை சாப்பிடலாம். இது ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர்கள் என்ன சாப்பிடலாம்? இங்க என்ன பொருள் கிடைக்கும்? அப்பம் கிடைக்கும். எத்தனை அப்பம் கிடைக்கும்? 12 அப்பம். இந்த 12 அப்பம் எது அடையாளமா இருக்கிறது? 12 அப்போஸ்தல உபதேசங்கள். 12 அப்போஸ்தல உபதேசங்கள் நமக்கு எங்கே கிடைக்கும்? 12 அப்போஸ்தல உபதேசங்கள் 7 குத்துவிளக்குகள் இருக்கிற இடத்திலே கிடைக்கும். 7 குத்துவிளக்குகள் என்பது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? 7 சபை காலங்களிலே. அப்படியானால் 7 சபை காலங்களிலே நமக்கு கிடைத்த உணவு 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். பெந்தோகோஸ்தே நாளில் விழுந்த பரிசுத்த ஆவி, வெளியரங்கமான மன்னா, இதுதான் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி மிக சிறந்த உணவு ஒன்று 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. The very best food waiting for the people to whom, to those who ever come into the third place. 3ஆவது இடத்துக்கு வருகிறவர்களுக்கு என்ன இருக்குது? The hidden manna. அல்லேலூயா. இது என்னது? இதுதான் மறைவான மன்னா. இங்கே தான் இருக்குது, 3ஆவது இடத்துல தான் இருக்குது. இந்த உணவுகள் கூட கெட்டு போய்விடும். இந்த இங்க இருக்கிற 2 உணவுகளும் அப்பமும் கூட கெட்டு போய்விடும். அதனால தான் அதை தினந்தோறும் மாற்றுகிறார்கள். ஆனால் ஹிடன் மன்னா will not rotten. It will not spoil. அது அழிந்து போகாது. It will not spoil. அது அழிந்து போகாது. அது எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாவே உடன்படிக்கை பெட்டி. இப்போ உடன்படிக்கை பெட்டியை பார்ப்போம். B2. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எப்படி ஆசரிப்பு கூடாரம் 3 செக்ஷனா இருக்கோ, அது போல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருள்கள் இருக்கிறது. There are 3 components inside the ark of the covenant. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருள்கள் இருக்குது. அந்த 3 பொருள் என்னது? ஒன்று the stone tables, the stone table, 10 கட்டளைகள், 10 commandments, 10 கட்டளை உள்ள stone table, கற்பலகைகள் இருக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் இஸ் ஆரோன்ஸ் burden rod, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. The third one is the golden pot. It contains the manna inside. அதுக்குள்ளே அந்த அடுத்த 3ஆவதாக ஒரு பொற்பாத்திரம் இருக்கிறது. கோல்டன் பாட், நாட் எர்த்தன் பாட், மண்பானை அல்ல, பட் கோல்டன் பாட் இருக்கு. அது உள்ள தங்க பானை இருக்கிறது. ஆக அருமையான சகோதரர்களே, இந்த தங்க பானையிலே, இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த பானையிலே உள்ளே மன்னாவை வைத்திருப்பார்கள். அது உள்ளே எதை வச்சிருக்காங்கன்னா மன்னா வச்சிருக்காங்க. இதுதான் 3ஆவது இடத்துல இருக்குது. இப்ப இயேசுக்கு சொல்றார், ஜெயங்குலு எல்லாருக்கும் அல்ல, இங்க வெளியில ஆலயத்தில் இருந்த எல்லாருக்கும் மன்னா கிடைக்கும், அது வெளியரங்கமான மன்னா. ஆனால் இயேசுக்கு சொல்றார், ஜெயங்கொல்லுகிறவனுக்கு மறைமான மன்னாவை தருவேன். ஜெயிக்கிறவனுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. ஜெயங்கொல்லுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுங்க. இப்ப ஆசிரியர் கூட இப்ப எது மறைவான மன்னா என்றதை நம்ம அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும், பர்ஃபெக்டா கண்டுபிடிக்கணும். மறைவான மன்னா எதுன்றது கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க கவனிங்க, மறைவான மன்னா எங்க இருக்குது? 3ஆவது ஸ்தலத்துல இருக்குது, மகா பரிசுத்தலத்துல இருக்கு. ஆனா குத்துவிளக்கு எங்க இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. குத்துவிளக்கு எது கிடையாலும் 7 சபை காலம். அப்படா இப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம, என்னன்னா 7 சபை காலங்கள் இருக்கிற இடத்துல மறைவான மன்னா கிடைக்காது. கரெக்டா? அப்ப 7 சபை காலத்துல மறைவான மன்னா கிடைக்காது. அப்ப 7 சபை காலத்துக்கு அப்புறம் தான், அதை தாண்டி 7 சபை காலங்களை தாண்டி சென்றால் தான் மறைவான மன்னா கிடைக்கும். அப்ப சபை காலத்துக்குள்ள நமக்கு இது கிடைக்காது. அதுதான் நான் சொன்ன முன்னாடி ப்ராபர்ட் சொல்லிட்டாரு, 1963 சொல்றாரு, the end of the second bull அப்படின்ட்டார். Christ is the mystery of God revealed செய்தியில சொல்றாரு. அப்ப 7 சபை காலங்கள்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் புல் இருந்துச்சு. சீல்ஸ் திறந்த பிறகு என்ன வந்துச்சு? தேர்ட் புல் வந்துருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஷாலோம்ன்ற ஒரு செய்தி இருக்குது, அதை எடுத்துக்க. அந்த ஷாலோம்ன்ற செய்தியை தீர்க்க சொல்றாரு. நீங்க உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு இசை மாற்றம் நடந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா சிம்போனியில மியூசிக் சேஞ்ச் பண்ணுவாங்க. சிம்போனின்னு பெரிய சிம்போனினா பெரிய ஆர்கெஸ்ட்ரா, அநேக இசைக்கருவிகளை வச்சு ஒரே நேரத்தில் வாசிக்கிறது, அநேக இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் வாசிக்கிறது. ஆனா சோலோ பாட்டுன்றது என்னது? தனி பாட்டுன்றது தனியா பாடுறது. 7 சபை காலத்தில் ஆண்டவர் தனியா பாடிட்டு இருந்தார். ஆனா இப்ப அநேக இசைக்கருவிகள். யார் அந்த அநேக இசைக்கருவிகள்? பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் மெம்பர், ஒவ்வொரு மனவாட்டி மெம்பரும் தான் ஒவ்வொரு இசைக்கருவி.
நம்ம ஒவ்வொருத்தரையும் எல்லா மனவாட்டியும் வச்சு சிப் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் எல்லாரையும் வச்சு ஒண்ணா வாசிக்கிறது. இந்த சிம்பனில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த சிம்பனில ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு ஒரு ஸ்கேல்ல இசையில ஒரு சுருதியில வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுருதியை மாத்துவாங்க. அதுதான் அதுல ஒரு சிறப்பு. சுருதி மாறும். அந்த சுருதி மாறுறது எல்லாரும் மியூசிக் டைரக்டர் சொல்ற மாதிரி வாசிப்பாங்க. அப்ப நம்முடைய மியூசிக் டைரக்டர் யாரு? கிரைஸ்ட். கிறிஸ்து தான் மியூசிக் டைரக்டர். கிறிஸ்து சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் பாடிட்டு இருக்கோம், வாசித்துட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு இசை மாறுறது. அவருக்கு கை காட்டுவார், இசை மாறும். இது எல்லாருக்கும் தெரியாது, இசை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஷாலோம் செய்தியில கடைசியா சொல்றாரு, இப்ப இசை மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா அப்படின்றாரு. Prophet says, now the music changes. இசை மாறிடுச்சு. It changed from the 7 church ages from 7 church ages unto the 7 seals. This is the music change. இதுதான் இசை மாற்றம். 7 சபை காலம்ன்ற இசையிலிருந்து இப்ப தேவன் ஏதோ மாத்திட்டாரு. 7 முத்திரன்ற இசை மாற்றம் பண்ணிட்டாரு. அதாவது 2ஆம் எழுப்புல இருந்து இப்ப எங்க போயிடுச்சு? இப்ப 3ஆம் எழுப்பு போயிடுச்சு, தேர்ப்புலுக்கு போயிடுச்சு. தேர்ப்புல என்னது? கர்த்தருடைய வருகை, கம்மிங் ஆஃப் தி லார்ட். அப்ப கர்த்தருடைய வருகை வந்திருக்கு. கர்த்தர் வந்துட்டாரு. அவர் சொன்னாரு, நான் கர்த்தர் எப்படி வருவார்? கர்த்தர் A4 கர்த்தர் எப்படி வருவாரோ அப்படி வந்து பைபிள் சொல்லிருக்கு. அது மாதிரி வந்திருக்கிறாரு. கர்த்தர் எப்படி வருவாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, மேகங்களில் ஸ்பிரிச்சுவல் மிஸ்டி கிளவுட், மேகம் வந்திருக்குது. இயேசு சொன்னார், மேகங்களில் மனுஷகுமாரன் வருகிறதை காண்பீர்கள். மனுஷகுமாரன் மேகங்கள்ல வருவார்னு சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் 7 சபை காலங்கள்ல எங்கேயாவது மேகத்தில் வந்திருக்கிறாரா? இல்ல. எந்தோகாஸ்தேனால அக்கினி சம்பவம் வந்துச்சு. அது ஒரு டிராப்பா வந்துச்சு. ஒரு க்ளோவன் டங்கா வந்துச்சு. மொத்தத்துல வரல. அப்புறம் பால் டமாஸ்கஸ் ஸ்ட்ரீட்ல போகும்போது அவர் மேல தாக்குச்சு. அதுவும் அக்கினி ஸ்தம்பம் தான், மேக ஸ்தம்பம் இல்ல. அதுக்கப்புறம் ஐனேஸ் வந்தாரு, அப்புறம் மார்டின் வந்தாரு, லூத்தர் வந்தாரு, கொலம்பா வந்தாரு, வெஸ்லி வந்தாரு, பிரானம் வந்தாரு. இவங்க காலத்துல எல்லாம் ப்ராஃபட் பிரானம் காலத்தை தவிர மற்ற 6 தூதர்கள் 5 தூதர்கள் காலத்துல அக்கினி ஸ்தம்பமே வரல. பவுல் காலத்துல வந்த பிறகு அதுக்கப்புறம் பிரானம் காலத்துல வந்தாரு. இடையில எந்த தூதர் காலத்திலயும் வரல. அது அக்கினி ஸ்தம்பம் தான். அக்கினி ஸ்தம்பத்தை வருகன்னு சொல்லக்கூடாது. அக்கினி ஸ்தம்பம் வருகல்ல, அது பிரசன்னம். Pillar of fire is not the coming, but it is the appearance. அது பிரசன்னம் தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? What our Lord said, the Son of Man will come in the cloud. Hallelujah. மனுஷகுமாரன் மேகங்களில் வருகிறதை காண்பீர்கள். அப்ப சீல்ஸ் திறந்த போது மேகம் வந்தது. அப்ப தூதர்களோடு மனுஷகுமாரன் வருவார் என்று சொன்னார். மனுஷகுமாரன் வல்லமையோடு பரிசுத்த தூதர்களோடு மேகங்களில் வருவார் என்று சொன்னார். இதுல 7 பரிசுத்த தூதர்கள் இருந்தாங்களே, 7 தூதர்கள் இருந்தாங்களே. சில பேர் சொல்றாங்க 7 தூதர்கள் தேவ தூதர்கள் சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, இது 7 பேர் தேவ தூதர்கள் கிடையாது. இது 7 பேரும் இந்த 7 சபை தூதர்களுடைய ஆவிக்குரிய சரீரங்கள். The 7 angels are the spiritual body of the 7 church messengers. We can challenge, நம்ம சவால் விடலாம் அவங்களுக்கு. தேவதூதர் தான் சொல்ற, பரலோகத்தில் இருக்கிற ரெக்க வச்ச தேவதூதர் சொல்றவங்களுக்கு நம்ம கேன் சேலஞ்ச், நம்ம சவால் விடலாம். எப்படி? சரி, நான் கேட்கிறேன், இந்த 7 தூதர்களும் எதை உருவாக்குறாங்க? 7 தூதரும் சேர்ந்தா அவருடைய தலைமுடியை உருவாக்குறாங்க. இதுல தான் ரெவலேஷன் இருக்கு. See, the 7 angels formed the wig of Jesus. Yes, white wig. They formed the white wig. The 7 angels. 7 தூதர்கள் உருவாக்குறாங்க. வெள்ளை தலைமை என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அப்ப இந்த 7 தூதர்களும் எதை கொண்டு வராங்க? அவங்க ஜட்ஜ்மெண்ட். இப்பதான் நான் கேட்கிறேன், பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்கள் தான் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். தேவ தூதர்களையும் நீங்கள் தான் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்கிறார். தேவ தூதர்களே மனவாட்டி தான் நியாயம் தீர்க்கணும் போது எப்படி தேவ தூதர்கள், பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்கள் எப்படி தலைமுடியை உண்டாக்குவாங்க? நியாய தீர்ப்பின் தலைமுடியை உண்டாக்குவாங்க? நியாய தீர்ப்புக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. சோ சந்தேகமே இல்லாமல் இது 7 தூதர்களுடைய ஆவிகள் தான். Undoubtedly this is the 7 angels spirit. அவங்களுடைய ஆவிகள் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பொற்பாத்திரத்திலே மன்னாவை வைத்திருந்தார். மன்னா எதுல வச்சிருந்தாரு? பொற்பாத்திரத்துல. ரெண்டு கொரிந்தியர்ல சொல்றாரு, பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர்
கொரிந்தியர் 4:7. 2 Corinthians 4:7. 4:7. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். But we have this treasure in earthen vessels. இந்த பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பானையில பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை, பொக்கிஷம் விலையேற பெற்றதுதான். The treasure is precious. அது ரொம்ப. ஆனா அந்த வச்சிருக்கிற அந்த பாத்திரம் என்னது? மண் பாத்திரம். மண் பாத்திரத்துக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. இன்னைக்காவது ஒரு நாள் என்ன போட்டு அதை என்ன பண்றோம்? உடைச்சு விடுவோம். தெரியாம கொள்ளாம இடிச்சுட்டான் முடிச்சுட்டான் போட்டான்னா அது என்ன ஒரு நாள் உடைஞ்சு போயிடும். அப்ப மண்பானை என்னைக்கா ஒரு நாள் உடைஞ்சு போயிடும். மண்பாண்டம். தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் அவருடைய அறிவாகிய ஒளியை, லோகாஸ் ஆகிய ஒளியை, வார்த்தையாகிய ஒளியை இயேசு கிறிஸ்து என்ற மண்பாண்டத்தில் வைத்திருந்தார். தேவன் இயேசு கிறிஸ்து மண்பானையில வச்சிருந்தாரா? மண்பானைனாவே நல்லா தெரியும், இன்னைக்கா ஒரு நாள் அது என்ன ஆயிடுறது? உடைஞ்சுதான் போகும். கிறிஸ்து நமக்காக அவர் உடைக்கப்பட்டார். இப்ப இந்த பொக்கிஷம் 7 சபை காலங்கள்ல அது பரலோகத்துல பாதுகாப்பா இருந்துச்சு. அது எங்க பாதுகாப்பா இருந்துச்சு? பரலோகத்துல. ஆனா அது ஒரு நாள் பூமிக்கு மனவாட்டிக்கு அது வரணும். என்னது? அடாப்ஷன், புத்திர ஸ்வீகாரம். கிறிஸ்துவின் மகிமையின் வெளிச்சம், ஒளி இன்னைக்கு வந்திருக்க இந்த மேகம், அதுதான் மகிமையின் ஒளி. இன்னைக்கு வந்திருக்கிற வெளிப்பாடு இருக்குல்ல, மனவாட்டிக்கு ரெவலேஷன் இருக்குல்ல, 7 முத்திர வெளிப்பாடு, அதுதான் மகிமையின் ஒளி, பிரகாசம். இந்த ஒளி தான் நமக்கு இங்க, இந்த வெளிப்பாடு தான் நமக்கு ஞான ஒளி. இதுதான் மனவாட்டிக்கு இந்த ஞானத்தை தருது. இந்த ரெவலேஷன், இந்த செய்தி, இந்த 7 முத்திர செய்தி வெளிப்பட்டு இருக்கு. அந்த தேவன் 7 சபை காலத்துல பரலோகத்துல தங்க பானையில வச்சு பாதுகாத்தாரு. ஹல்லேலூயா. அதை எங்க வச்சு பாதுகாத்தாரு? தங்க பானை, கோல்டன் பாட். வாட் இஸ் தி கோல்டன் பாட்? அவர் தியாஃபனி பாடி, கிரைஸ்ட் இன் அவர் தியாஃபனி பாடி. வாட் இஸ் தி எர்த்தன் பாட்? மண்பானை எது? இந்த மாம்ச சரீரம். நம்முடைய இந்த மாம்ச சரீரம் தான் என்னது? மண்பானை. நம்ம உடல் வந்து ஒரு பானை மாதிரி. தேவன் மனிதனை மண்ணால் உண்டாக்கினார். பானை, அப்ப பானை யாரு கிடையாது? மனிதனுக்கு கிடையாது. பானையிலே சிவப்பு பானை, கருப்பு பானை, இப்படி பானை இருக்க மாதிரி மனிதர்கள் சிவப்பு, கருப்பு இந்த மாதிரி நிறத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பானைன்றது மனிதனுக்கு கிடையாது. சில நம்முடைய வயிறு கூட, மனிதனுடைய வயிறு கூட எப்படி இருக்குது? பானை மாதிரி இருக்குது, தொந்தி நமக்கு வந்து. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இது என்ன ஆயிடுது? கீழே போட்டா உடைஞ்சிடும். அதனால கண்டிப்பா நம்முடைய மாம்ச சரீரம் ஒரு நாள் என்ன ஆகுது? உடைக்கப்பட வேண்டும். அவர் ஃபிளஷ் பாடி ஷுட் ஹேவ் broken. அது கண்டிப்பாக இந்த மாம்ச சரீரம் ஒரு நாள் உடைக்கப்பட வேண்டும். இதை உடைச்சிட்டு இதுக்கு பதிலாக இந்த ஆவிய அந்த பொற்பாத்திரம் இருக்கிற மண்ணால கிறிஸ்து இருக்கிற மனவாட்டி, கிறிஸ்து இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளே, அந்த மகிமையான சரீரத்துக்குள்ளே தேவன் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய இந்த மாம்ச சரீரம் ஒரு நாள் என்ன உடையணும். இதை ஒரு நாள் தேவன் உடைச்சு போடுவார். வெகு சீக்கிரத்திலே தேவன் இதை உடைத்து போட்டுட்டு இந்த மாம்ச சரீரத்தை தேவன் மகிமையுள்ள சரீரமா மாத்தி அழியாமையை நமக்கு தருவார். இந்த பொற்பாத்திரம், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்துல அழியாமை இருக்கிறது. The immortality is in the golden, the manna, the golden pot, the manna inside the golden pot. உள்ளே மண்ணா வைக்கப்பட்ட அந்த கோல்டன் பாட்ல அழியாம இருக்கு. ஏன்னா அந்த வெளியில இருக்கிற மண்ணா அழிஞ்சு போகும், உள்ள இருக்கிற மண்ணா அழியாது. அது போல இன்னைக்கு மனவாட்டி பிரகாரத்துக்குள்ள இருந்து அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தால், அதாவது பிரகார செய்தியிலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்து செய்திக்குள் வந்தால் அவள் அழிய மாட்டாள். அழியக்கூடிய மண்ணா என்ன ஆயிரும்? அழியாம இருக்கும். அழியாமை அவள் அடைவதில்லை. குரோரி. அவ அருமையான சொல்ல, இன்னைக்கு சூரியன் உதிச்சிச்சு பிரியமானவர்களே. அதுல வந்து நான் இந்த 3 பாயிண்ட் தான் சொல்ல வரேன். நான் சொல்றது 3 பாயிண்ட்னா, முதல்ல மன்னாவானது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் டிஸ்பென்சேஷன் மாறணும்னு, அதான் அவங்க தேசத்துக்குள்ள போனோடனே மன்னா நின்றுரும்.
அதுபோல இன்னைக்கு நம்ம தேசத்துக்குள்ள போனோம்னா மன்னா வந்து நின்றுடணும். இன்னைக்கு நமக்கு தேசம் போயிட்டோமா, தேசம் வந்திருக்குது. இந்த கடைசி நாளிலே நம்முடைய தியாபனி சேரணும், நம்முடைய ஆவிக்குரிய சேரம் தான் தேசம். அது இன்னைக்கு வந்திருக்குது. அதனால பாளையத்தில் உள்ள மன்னா இனிமேல் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. பெந்தகோஸ்தே செய்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, சபைக்கால செய்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா காலம் இப்பொழுது காலம் மாற்றம் நடந்திருக்கிறது, யுக மாற்றம் நடந்திருக்கிறது. இப்பொழுது சபை காலத்திலிருந்து மனவாட்டி முத்திரைகள் காலத்துக்குள்ளே சென்றிருக்கிறாள். இப்பொழுது சர்ச்சேஜஸ்ல இருந்து அடுத்தது அவன் எங்க போறான் இன்னைக்கு, இப்ப அவ ஹெட்ஸ்டோனுக்குள்ளே செல்கிறாள் மனவாட்டி. சபை காலத்திலிருந்து அவள் இப்ப சபை காலத்துல இப்ப சேஞ்ச் நடந்திருக்கு. there are lot of changes in the message. செய்தியில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. என்னன்னா இது the seventh church, this is லவோதிகேயா church. இந்த செவன்த் சர்ச்சை தான் லவோதிகேயா சபை என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த தலைக்கல்லுக்கு இதுக்கு மேல என்ன இருக்குது, தலைக்கல் இருக்குது. அப்ப இப்ப டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் ஏற்பட்டிருக்குது. 7 முத்திரை திறக்கப்பட்ட போது தலைக்கல் வந்து விட்டது. ஆகவே லவோதிகேயாவிலிருந்து மனவாட்டி இப்பொழுது தலைக்கல்லுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு மாற்றப்பட்ட மாதிரி சென்றது போல இப்பொழுது மனவாட்டி லவோதிகேயாவிலிருந்து தலைக்கல்லுக்குள்ளே செல்லுகிறார். அடுத்தது சபைக்காலம், இதுக்கு பேர் சபைக்காலம். இந்த ஹெட்ஸ்டோனுக்கு ப்ராஃபட் இன்னொரு பேர் சொல்றாரு, என்னன்னா the super church. இதுக்கு பேர் bride church, super church. So now the bride is transferring from church ages to the super church or church ages to the bride church. Hallelujah. Change இருக்கு. இப்ப எதே மனவாட்டி இப்ப கிருபையின் காலத்திலிருந்து இப்ப கிருபையின் காலத்திலிருந்து அவள் நித்திய அவ எட்டர்னிட்டிக்கு அவ சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறாள். ஹalleluya. செகண்ட் புல்ல இருந்து இப்ப தேர்ட் புல்லுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறாள். மியூசிக் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்பனா ஓபன் பண்ணா என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு பதிலா தேவன் மறைவான மன்னாவாகிய 7 முத்திரை வெளிப்பாடுகளை மனவாட்டிக்கு தருகிறார். ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் மன்னா இருக்கும். The manna will be until the sun rise, risen. சூரியன் உதிக்கிற வரைக்கும். After the sunrise, manna will melt. It will spoil. சூரியன் உதிச்சிச்சுன்னா மன்னா அழிஞ்சிடும். இன்னைக்கு சூரியன் உதிச்சிச்சா இல்லையா? இன்னைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் சூரியன் உதிச்சிச்சு, நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீதியின் சூரியன் உதிச்சிச்சு. இந்த கிளவுட் தான் நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் உதிச்சு 7 முத்திரை செய்தி வெளிப்பட்டுச்சு. நம்முடைய நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் இன்றைக்கு பூமியிலே. அல்லேலூயா. சூரியன் உதிச்சிச்சுன்னா பெந்தகோஸ்தே பண்ணாலும் என்ன ஆயிருது, அப்படியே குறைய தொடங்கியது. அதுக்கு பதிலா சூரிய ஒளி பிரகாசம் நம்ம மேல இன்னைக்கு படுது. பனித்துளி எப்படி மறுபடியும் அது மாற்றி அது மேலே கொண்டு போகுதோ அது போல இந்த மாம்ச சிரத்திலிருந்து நம்மை இந்த செய்தி, இந்த 7 முத்திரை வெளிப்பாடு நம்மை மகிமையின் சிரத்து கொண்டு செல்கிறது. அல்லேலூயா. மன்னா பொற்பானையிலே வைக்கப்படுகிறது. மண்பானையிலே வைக்கப்பட வேண்டிய மன்னா வீடுகளில் எல்லாரும் மண்பானையில வச்சிருப்பாங்க. அதுல வைக்கப்பட வேண்டிய மன்னா இப்ப எங்க வைக்கப்படுகிறது, பொன்னால் செய்யப்பட்ட பானையிலே. மன்னா பொன்னால் செய்யப்பட்ட பானையிலே அழியாம இருக்கிறது. அங்க தேவ சமூகத்தில் அது இருக்கிறதுனால அது அழியறது இல்லை. அதனால மனவாட்டி இப்ப மகா பரிசுத்த ஸ்தலமாகிய 7 முத்திரை செய்திக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது அவளுக்குள்ளே அழியாமை வந்து விடுகிறது. நீங்க 7 முத்திரை செய்தி ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை தியானிக்கும் போது உங்களுக்குள்ள அழியாமை வந்து விடுகிறது. இம்மார்டாலிட்டி வந்துருது. கிறிஸ்து அழியாமை ஆகிய கிறிஸ்து வந்து விடுகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் இந்த மண்பானை உடைக்கப்பட்டு ராப்சர், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் இந்த மண்பானை, இந்த மாம்ச சரம் ஒரு நாள் பிரேக் ஆகி உடைக்கப்பட்டு இதிலிருந்து நம்ம பொற்பானை ஆகிய தியோபனி சரத்துக்கு மாற்றப்படுவோம். இவ்வளவு எதனால நமக்கு கிடைக்குது, இந்த 7 முத்திரை செய்தி. ஒரு புதிய ஏரா, நியூ காலத்துக்கு, புதிய காலத்துக்கு நம்ம வந்ததுனால தான், 7 முத்திரை செய்திக்குள்ள வந்ததுனால தான் நமக்கு கிடைக்கும். வீசன் எலியா காலத்துக்கு சொல்லுவோம். எலியா கர்மேல் பர்வதத்திலே ஒரு சவாலை சந்தித்து விட்டு வெற்றி பெற்று விட்டு வந்து மலையின் மேல் தங்குகிறார். தேசத்திலே மழையே இல்லை. 3 வருஷம் பஞ்சம், கொடிய பஞ்சம், ஆகாரம் இல்லை. அதுபோல இன்னைக்கு கொடிய பஞ்சம், ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லை. இன்னைக்கு பாடல்கள் நிறைய இருக்குது, டான்ஸுகள் இருக்கிறது, விளக்கங்கள், அது சபை உபதேசங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு வெளிப்பாடு இல்லை. வசன பஞ்சம். அப்படி ஒரு காலம், எலியாவுடைய காலம் போல இன்னைக்கு வந்திருக்கு இந்த காலம். ஆனா மனவாட்டிக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறான். மனவாட்டிக்கு பஞ்சம். நவ் பிரைட் இஸ் இன் தி ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மனவாட்டி இருக்கு, அவளுக்கு பஞ்சம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது எலியா வேலைக்காரன் அனுப்புறார். வேலைக்காரன் இவரு ஜோம் பண்ணிட்டு இருக்கார் தேவன். வேலைக்காரன் அனுப்பி
கடற்கரை பக்கமா போய் பாரு அப்படின்ற, ஏதாவது தெரியுதான்னு பாரு. பார்த்துட்டு சொல்றான், நீ தெரியலங்க ஐயா, இன்னொரு தடவை போய் எதுவும் பாரு. இப்படி பார்க்க ஒன்றும் தெரியலீங்களே, இன்னொரு தடவை நல்லா பாரு. இப்படி 7 தடவை பார்க்க சொல்ற, 7 டைம்ஸ் சொல்ற. 7 தடவை பார்க்க சொல்லும்போது 7th டைம் 7வது தடவை பார்க்கும்போது ஒரு மேகத்தை பார்க்கிறார். 7வது தடவை பார்க்கும்போது என்ன பார்க்கிறார்? He saw a cloud in the size of hand, in the size of palm of the hand. உள்ளங்கையில ஒரு மேகத்தை he saw, அவர் பார்த்தார். உடனே வந்து எலிசாட்ட சொல்ற, ஐயா உள்ளங்கையில ஒரு மேகம் வந்திருக்குது, உள்ளங்கையில மேகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்ற. உடனே சொல்றாரு, அப்படியானால் ஆகாபை நோக்கி ஓட சொல், ரதத்தை எடுத்துக்கொண்டு ஓட சொல், பெரிய மழை வரப்போகிறது என்று சொல்கிறார். இந்த சின்ன மேகம் அப்படியே பெரிய மேகமாகி உருவாகி, அநேக மேகங்கள்லாம் சேர்ந்து பெரிய மேகமா உருவாகி பயங்கரமான மழை, இதுவரைக்கும் தேசத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய மழையை உருவாக்கினது. என்ன மழை? ஆசீர்வாத மழை. அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு உள்ளங்கை அளவு மேகம் வந்திருக்கிறது. டுடே நமக்கு என்ன வந்திருக்குது? உள்ளங்கை அளவு மேகம். என்னது? இந்த மேகத்தை பார்த்தா எனக்கு அப்பதான் தோன்றுது, இந்த மேகத்தை பார்த்தா எனக்கு தோன்றுது இது ஒரு உள்ளங்கை அளவு மேகம். This cloud seems to me as the palm of the hand of God. Hallelujah, praise God. இது தேவனுடைய உள்ளங்கை அளவுக்கு தான். இப்படி கையை வச்சோம்னா தானே இருக்கு இந்த மேகம். அப்போ இந்த மேகம் எப்படி தோன்றுது? உள்ளங்கை அளவு மேகமாய் தோன்றுது. உள்ளங்கையில ஏதாவது தேவனுடைய சிறப்பு இருக்குதா? ஹல்லேலூயா. உள்ளங்கையில தேவன் ஏதாவது சிறப்பு வச்சிருக்கிறாரா? இருக்குது. ஏசாயாவில சொல்லப்பட்டிருக்குது, I have graven. ஏசாயாவில தேவன் சொல்கிறார், God said in the book of Isaiah, I have graven you in the palms of my hands. God said, hallelujah. தேவன் சொல்கிறார் ஏசாயாவிலே, நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்ப தேவன் இந்த உள்ளங்கை அளவு மேகத்துல கர்த்தர் நம்மை மணவாட்டியை வரைந்து வைத்திருக்கிறார். Glory, hallelujah. God engraved the bride of Christ in the palm of his hand. That is the cloud. Hallelujah. அவர் நம்ம உள்ளங்கையில இந்த மேகத்துல நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? God graven us in the cloud. தேவன் நம்ம இந்த மேகத்துல வரைஞ்சிருக்கிறார். So I said this cloud is nothing, not the cloud, but it is the theophany bodies of the bride of Christ. Hallelujah. இந்த மேகம் என்பது மேகம் அல்ல, மணவாட்டியுடைய ஆவிக்குரிய சரீரம். Any special in the palms of the hands of Jesus? இயேசு கிறிஸ்து உள்ளங்கையில ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? பைபிள்ல இருக்கு, ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆமா, ஆமென், பிரைஸ் லார்ட். அவருடைய உள்ளங்கையில் தான் ஆணி அடித்தார். அவருடைய உள்ளங்கையில தான் என்ன செஞ்சாங்க? ஆணி அடிச்சாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு காட்டினார், ஆணிகள் கடாவப்பட்ட காயத்தை காட்டினார். காயங்கள் எங்க இருந்தது? அவருடைய உள்ளங்கையில் இருந்தது. அப்ப ஆணியில் அடிச்சாங்க உள்ளங்கை. அவங்க ஆணியில் அடிச்ச அந்த உள்ளங்கையில், அந்த ஆணியிலே தேவன் அந்த ரத்தத்திலே என்ன செஞ்சிட்டாரு? வரைஞ்சிட்டார். ஹல்லேலூயா. God engraved the bride. God graven bride in his hand. அதுவே தேவன் அவருடைய உள்ளங்கையில யாரை வரைஞ்சிட்டார் இன்னைக்கு? God engraved bride in his palm of his hands. Hallelujah. That is the cloud. Hallelujah. அதுதான் என்னது? இந்த மேகம். That is the hidden manna. அதுதான் என்னது? மறைக்க மன்னா. So what is the spiritual hidden manna? That is the 7 seals revelation. ஆவிக்குரிய மறைவான மன்னா என்பது என்ன? 7 சபைக்கா, 7 முத்திரைகள். 2ஆம் எழுப்பு முடிந்து 3ஆம் எழுப்பு, 2வது வாசஸ்தலம் முடிந்து 3வது வாசஸ்தலமாகிய மகா பரிசுத்த ஸ்தலம். 3ஆம் எழுப்பு தான் மகா பரிசுத்த ஸ்தலம். Third pull is the holy of holies. அங்க மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன இருக்கிறாரு? அங்க God இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அங்க அந்த இம்மார்டல் மன்னா இருக்குது, அழியாத மன்னா அங்க இருக்குது. The message of the immortality. அழியா மீன்ஸ் rapture of the bride, the theophany of the bride. கோல்டன் பாட்டில் வச்சிருக்காரு. ஆக வெகு சீக்கிரத்திலே மண் பானையில் இருக்கிற நம்மை அந்த தங்க பானைக்கு மாற்றி அழியாமையாகிய அழியாத மன்னாவாகிய தேவனுடைய அழியாத வார்த்தையினாலே நம்மை மறுரூபப்படுத்தி வெகு சீக்கிரத்தில் இந்த பூமியிலிருந்து கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த மகத்தான செய்தியை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால நம்ம மகத்தான இந்த செய்தியை பெற்றிருக்கிற நமக்கு ப்ராஃபட் சொல்றாங்க, வாட் இஸ் தி அட்வைஸ் டு அஸ் அவர் ப்ராஃபட் பிரானம் சேஸ். நம்முடைய சகோதரர் பிரானம் என்ன சொல்கிறார்? ஆலோசனை என்று பார்ப்போம். There is nothing in the world is going to defeat you. The spoken word is the original seed. உரைக்கப்பட்ட வார்த்தை மூல வித்து செய்தியில் பேரா நம்பர் 251 251வது பேரால ப்ராஃபட் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
when you really realize that God has revealed to you the truth of the thing, தேவன் உங்களுக்கு காரியத்தின் உண்மையை வெளிப்படுத்தி விட்டால், தேவனுடைய ரகசியத்தை காரியத்தை நீ புரிந்து கொண்டு விட்டால் என்ன செய்தார் தேவன் பாருங்க. There is nothing in the world is going to defeat you. Hallelujah. இந்த உலகத்திலே உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்கிறார். வெளிப்பாடை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா, தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை நீ தெரிந்து கொண்டால், விசுவாசித்தால், உலகத்துல உன்னை யாருமே என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எந்த சக்தி மனவாட்டியை எந்த சக்தி ஜெயிக்க முடியாது. glory praise God. hallelujah. that's all. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. glory. you are absolutely undefeatable. நீங்கள் முற்றிலும் வெற்றி தோல்வி அடைய முடியாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். தோற்கப்பட முடியாது, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. முற்றிலும் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. not you, நீங்க இல்ல, அது நீங்க கிடையாது. but God that's in you. அது தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். செய்தியை, மூன்றாம் எழுப்பு செய்தியை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, ஏழு முத்திரை செய்தியை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, கர்த்தர் வந்துட்டார்ன்ற செய்தியை விசுவாசித்தால், ஆவிக்குரிய சரீரம் இங்கே வந்துருச்சு அப்படின்றத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இதுதான் ஏழு முத்திரையில அவர் நம்ம கொண்டு வந்த செய்தி. மேக ஸ்தம்பத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டாரு, வருகை நடந்துருச்சு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அந்த எல்லாரும் எதிர்பார்க்க இந்த செகண்ட் கம்மிங் நடந்துருச்சு விசுவாசிச்சீங்கன்னா, அது நீங்க கிடையாது, தேவன் உங்களுக்குள் வந்து விடுகிறார். இந்த இம்மார்டல் மன்னா உங்களுக்குள்ள வந்து, அழியாத மன்னா உங்களுக்குள்ள வந்து. நாட் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்ப அது அவர் கிடையாது. பட் நாட் தி பாடி. அந்த பாடி சொல்லல, அந்த பாடி செய்யல, இயேசுடைய பாடி அதை செய்யல. பட் this is the word that was in him. அவருக்குள்ள இருந்த வார்த்தை அதை செய்தது, அவருக்குள்ள இருந்த பிதாவை செய்தார். ஹல்லேலூயா. glory. not Mary. மரியாள் இருந்தாள், மரியாள் இல்ல, அது மரியாள் கிடையாது. பட் the word that was born from her. மரியாள் கிறிஸ்து இல்ல, மரியாளுக்குள்ள இருந்து வந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அதுபோல நாம் நம்முடைய சரீரம் அழியக்கூடிய சரீரம், மாம்சம், நாம் கிறிஸ்து கிடையாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற வார்த்தை என்னது, கிறிஸ்து. glory. அந்த வார்த்தை அவளுக்குள்ள இருக்கிறதுனால அவளை அது கிறிஸ்துக்களாக்குகிறது பிரியமானவர்களே. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற அழியாத மன்னா என்பது ஏழு முத்திரை செய்தியினால் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளே. வெளிப்பாடு தான் அறியாத செய்தி. அந்த வெளிப்பாடை, அந்த அழியாத மன்னாவை புசிக்கிறவங்களுக்கு மரணம் இல்லை, இந்த வெளிப்பாடுகளை புசிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப நீதியின் சூரியன் உதிச்சிட்டதுனால இனிமேல் சபை காலங்களில் இருந்த மண்ணாலாம் உருகி போயிடும். சபை காலத்தில் இருந்த செய்திகள், பங்கு செய்திகள் எல்லாம், குறிப்பிட்ட அளவு செய்திகள் எல்லாம் உருகி போகும். அந்த பரிசுத்தாவி எல்லாம் மறைந்து போகும். எல்லாம் மறைஞ்சு யாருக்குள்ளே போயிடும், தேவனுக்குள்ளே போயிடும். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே எல்லாம் போயிடும். இப்ப என்ன, நீதியின் சூரியன் வந்துருச்சு. இப்ப மன்னாவை நம்ம பாளையத்தில் வந்து மன்னாவை புசிக்கிற நேரம் இல்லது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போற நேரம் இது. ஹல்லேலூயா. glory. praise God. டிஸ்பென்சேஷன் மாறுற வரைக்கும் தான் மன்னா இருக்கு. மனாந்தரோன்ற டிஸ்பென்சேஷன்ல இருந்து அவங்க சொந்த தேசம்ன்ற டிஸ்பென்சேஷன் போயிட்டாங்க, மன்னா நின்றுச்சு. அதுபோல இன்னைக்கு சபை காலங்கள்ன்ற டிஸ்பென்சேஷன்ல இருந்து மனவாட்டி இப்ப ஏழு முத்திரை டிஸ்பென்சேஷன் போயிட்டு இருக்கிறா. அப்ப சபை கால உபதேசங்கள்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்குது. ஏழு முத்திரை செய்தி வந்திருக்குது. அந்த ஏழு முத்திரை செய்தி வேறு யாரும் இல்ல, கிறிஸ்து அவரே. கிறிஸ்துவையே நான் புசிக்கிறோம். அந்த மன்னாவை புசிக்கிறது யாரையே புசிக்கிறோம், கிறிஸ்துவையே புசித்து நாம் மறு ரூபம் அடைய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ இயேசுவே, ஓ ஜீசஸ். the manna came from heaven. பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவே, ஏழு முத்திரை செய்தியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். praise God. ஏழு முத்திரையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. praise the Lord. hallelujah. praise the Lord. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூரியன் உதித்து விட்டது ஆண்டவரே, நீதியின் சூரியன் உதித்து விட்டது. glory. praise the Lord. மறைவான மன்னாவை எங்களுக்காக தந்து வைத்திருந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயங்குலவர்களோட மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அதே வேறு சபை காலத்தில் முதல் சபையில் சொல்லி இருக்கிறார், ஜெயங்குலவர்களுக்கு பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பரலோகம் என்று சொல்லவில்லை, பரதீசி என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்றார் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி, ஆனால் பரதீசிலே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தியாபனிசன் தான் பரதீசி என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி. அப்படியான பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்றால், பரதீசில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற இயேசுவை புசிக்க கொடுக்கிறார். glory. hallelujah. எவ்வளவு அருமையான தேவன்,
ஆகவே மறைவான மன்னா என்பது பரதீசில் இருந்த ஜீவ வெளிச்சத்தின் கனி. பரதீசில் இருந்த ஜீவ வெளிச்சத்தின் கனி என்பது என்ன? பரதீசில் தீர்க்கதரிசி பார்த்த தியாபனி சரீரங்கள். அந்த தியாபனி சரீரத்திலே இயேசு இறங்கி வந்திருக்கிறார். அதனால நீங்க 7th சீலும் 6th சீலும் 7th டைமென்ஷனும் 6th டைமென்ஷன் ஒன்னாயிடுச்சு. 7வது பரிமாணத்துக்கு இயேசு இறங்கி வந்திருக்கிறாரு. 6ஆம் பரிமாணத்துக்கு பிரைடு தியாபனி சரீரத்தில் வந்திருக்கிறார். ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. ஒன்னாயி இப்ப இங்க வந்து நிக்குது. எதுக்காக? 3ஆம் பரிமாணத்தில் இருக்கிற மணவாட்டியுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்வதற்காக வந்திருக்கிறது. அப்ப இந்த மண்பானை உடைந்து போகும், மணவாட்டி பொற்பாத்திரத்திலே மாற்றப்படுவாங்க. நீதியின் சூரியன் அந்த மன்னா அப்படியே உருகி போய் மறுபடியும் இந்த தேவனிடத்தில் சென்று விடும். பனித்துளி உருகி மறுபடியும் வானத்துக்கு சென்று விடுவது போல சபை காலத்தில் இந்த நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி தேவன் உறிஞ்சி கொள்வார். மணவாட்டி ஆத்துமாவை உறிஞ்சி கொள்வார். அப்பொழுது 3 பரிமாணங்கள் ஒன்று சேரும். மண்பானை உடைக்கப்படும், பொற்பானையில் வைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான தேவன் தகுதி இல்லாத நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அற்புதமான தேவன். தெய்வீக இரட்சகரே, தயாபரமும் இலகுவான இருதயம் கொண்ட தேவனே, எங்கள் மேல் கருணையுள்ளவரே, நீர் பூரண இரட்சகர் ஆண்டவரே. நீர் இவ்வளவு ஒரு மகத்தான திட்டத்தை உமக்குள்ளே நீர் வைத்திருந்திருக்கிறீர் ஆண்டவரே. காலம் காலமாக யுக யுகமாக கோடான கோடி ஆண்டுகளாக உமக்குள்ளே இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு ரகசியத்தை நீர் மறைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேவனுடைய உள்நோக்கத்தை ஒருவரும் அறிய முடியாது, ஒருவரும் அதை கண்டுபிடிக்க முடியாத அந்த ரகசியத்தை கிருபையாக தயவாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகுதியற்றவர்கள் நாங்கள், நல்லார் புல்லார் எல்லாரையும் கொண்டு வந்து விருந்து சாலையை நிரப்புங்கள் என்று தேவன் சொன்னார். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள் என்று சொன்னார். கடைசி நேரத்தில் விருந்து அழைக்கப்பட்ட அந்த நல்லார் புல்லார் பிச்சைக்காரர்கள், ஏழைகள், தகுதி இல்லாதவர்கள், சரியான வஸ்திரம் இல்லாதவர்கள், சரியான படிப்பு கல்வி இல்லாதவர்கள் யார்? அந்த கடைசி நேரத்தில் அழைக்கப்பட்ட அந்த மனிதர்கள். அதுதான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அழைக்கப்பட்ட தாழ்மையுள்ள மனிதர்கள், அற்ப பிரயோஜனமற்ற மனிதர்கள். எங்களுக்கு இவ்வளவு பெரிய விருந்து சாலையிலே விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கல்யாண விருந்தை புசிக்க எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 7 முத்திரை என்னும் இந்த கல்யாண விருந்தை மனவாட்டி புசித்துக் கொண்டிருக்கிறார். அதை நீ இந்த பூமியிலே தந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. பிரலோகத்தில் நாங்கள் சாப்பிட வேண்டிய விருந்தை இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்து கொண்டிருக்கிறீர். பரலோகத்தில் சென்று அதை புசிப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நமக்கு நன்றி. உலகத்தின் சூழ்நிலையை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. விஞ்ஞானிகளால் இவ்வளவு ஞானங்கள், இவ்வளவு அறிவு, இவ்வளவு படிப்பு, இவ்வளவு திறமை மனிதர்களுக்கு இருந்தும் இந்த நவீன சூழ்நிலையை விஞ்ஞானிகளால் இன்னும்
அதை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். மருந்து, ஒரு சிறிய கிருமிக்கு மருந்து கண்டுபிடிக்க தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அயல் கிரகத்துக்கு மனிதர்கள் அனுப்புகிறார்கள், பால்வெளி மண்டலத்துக்கு மனிதர்கள் அனுப்புகிறார்கள். அணுகுண்டுகளை தயாரித்து பூமியை சில வினாடியில், சில நிமிடங்களிலே, சில மணி நேரங்களிலே பூமியை அழித்து விடக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானத்திலே முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறிய கிருமிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். மனித ஞானம் ஒன்றுமில்லை. பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார் மனிதனுடைய ஞானத்தை, அவனுடைய அறிவு ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. ஆகவே கர்த்தாவே, தேவ ஞானமே சிறந்தது. தேவனை வெல்ல, தேவனை ஜெயிக்க எந்த மனிதனாலும் இந்த உலகத்தில் கூட முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சூழ்நிலை இன்னும் எவ்வளவு நாள் செல்லும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை மருந்து கண்டுபிடிக்கிறார்களா, கண்டுபிடிக்கவில்லையா, அல்லது எதிர்காலத்தில் கண்டுபிடிப்பார்களா என்று தெரியவில்லை. இல்ல உலகம் இந்த சூழ்நிலையிலிருந்து மாறுமா, அல்லது இன்னும் இப்படியே தான் போய் கொண்டிருக்குமா, அல்லது இதை விட இன்னும் மோசமாக உலகம் செல்லுமா? எல்லா உலக மனிதர்களாம் ஒரு திகில் அடைந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் இதை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறோம். எல்லாம் பயந்து போய், உலகமே பயந்து, மக்கள் கலங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உலகத்திலே அப்படியாக தொற்று எண்ணிக்கை கோடிக்கணக்கிலே செல்லும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். சாவு மரண எண்ணிக்கை லட்சக்கணக்கிலே எங்கள் தேசத்திலே வரும் என்று சொல்கிறார்கள். இதை நினைக்கும் போது மிக பயங்கரமாக இருக்கிறது. வெளியிலே செல்வதே ஆபத்தான நிலை என்று அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையை. தேவனுடைய வார்த்தை சொல்லி, தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. So God is the present help in the time of trouble. அவர்தான் ஏற்ற துணை. He is the shelter in the time of trouble. He is the rock of cleft, rock of ages cleft for us. Hallelujah. அவரே எங்களுக்காக பிளவுண்ட கன்மலையாக இருக்கிறார். Hallelujah. He is the fortress. Hallelujah. அவர்தான் எங்களுக்கு பாதுகாப்பிடமாக இருக்கிறார். The name of the Lord is the strong tower. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The righteous shall go inside and be safe. நீதிமானவர்கள் ஓடி சுகமாக இருப்பார். ஆகவே தேவனுடைய வார்த்தையாகிய இந்த செய்தியாகிய இந்த துருகத்துக்குள்ளே நாங்கள் ஓடி போய் பாதுகாப்பாக இருப்பதை தவிர இந்த உலகத்தில் வேறு வழியே இல்லை எங்களுக்கு. ஆகவே செய்தி தான் எங்களை பாதுகாக்க முடியும். மெசேஜ் only God has. God only God has. Message only is the safe God. I mean, let's everybody go inside the message. எல்லாரும் நாங்கள் செய்திக்குள்ளே போக வேண்டும். செய்தி எங்களை காக்கும். The message will keep safely. அதை எங்களை பாதுகாப்பாக எங்களை வைத்துக் கொள்ள நம்புகிறோம். அதனால எல்லாரும் இந்த நேரத்தில் பைபிள் எடுத்து செய்தி புத்தகத்தை படித்து ஜெபித்து சத்தியத்துக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். செய்தி என்ன சொல்லுது இந்த நேரத்தில்? இந்த மூன்றாம் எழுப்பு என்ன சொல்லுகிறது? ஏழாம் முத்திரை என்ன சொல்லுகிறது? இந்த யுகம் என்ன வேறொரு யுகத்துக்குள்ள வந்திருக்கிறது. யுகம் மனவாட்டிக்கு என்ன சொல்லுகிறது? மனவாட்டி இன்னைக்கு செய்திக்குள்ள போகணும். எல்லாரும் கோயிலுக்குள்ள போகிறார்கள், சர்ச்சுக்குள்ள போகிறார்கள், எல்லாரும் உபவாசம் பண்ணுகிறார்கள், அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி அதை செய்யவில்லை. தீர்க்கதரிசி சொல்கிறார், ஸ்டே வித் தி வேர்ட் என்று சொல்கிறார். வார்த்தையை நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். சகோதரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்தோம். அதனால என்ன ஜேவியருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில சுகவீனமா இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்ததாமே ஆண்டவரே நல்ல சுகம் தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை எங்களால் அறிய முடியாது, கர்த்தர் சித்தம் செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஜெபித்த சேகருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளை எல்லாரும் ஜெபித்தார்கள். எல்லாருடைய ஜெபம் கொடுத்து இந்த புண்ணெல்லாம் காய்ந்து சுகமடைந்து வேலைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். glory. அந்த சகோதரன் சபையோருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறார். அதுபோல இன்னும் சபையிலே வியாதியா இருக்கிற வயதா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெயா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சுகவீனமாய் அவர்கள் கூட இருந்து காத்துக்கொள்ளும் இந்த செய்தியில் இருக்கிறபடினாலே இந்த செய்தி அவர்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் சுகவீனமாய் இருக்கிற சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல இடங்களில் இந்த செய்தி கேட்கிற மக்களுக்காக, ஆபத்தான இடங்களில் இருக்கிற மக்களுக்காக, கொரோனா தொற்றுள்ள இடங்களில் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த தோரங்குறிச்சியில் இருக்கிற இந்த சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தலை சுற்றல், அவருடைய சுகவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் சுகப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ள ஆண்டவரே. சபையில் இருக்கும் வயதான மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீர் ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ளும். இதனால எங்களோடு துணையாக இருந்து நீர் ஆசீர்வதித்து
இந்த காலங்களில் பாதுகாத்து எங்களை வழிநடத்தும். உலகம் ஆபத்தான காலத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் மணவாட்டி வேறொரு யுகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறாள். நித்திய யுகத்துக்குள்ளே, அவள் 3ஆம் எழுப்புக்குள்ளே அவள் சென்று கொண்டிருக்கிறாள். அவளை கர்த்தர் காத்துக்கொள்ள முடிச்சு. இந்த செய்தி கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Happy.